வாழ்க வளமுடன். அம்மா கேக்குதுங்களா? வாழ் கேக்குதுங்கய்யா. வாழ்க வளமுடன்யா. நல்லது. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குருநாமம் வாழ்க, குருவே துணை. குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ மகேஸ்வரக, குரு சாட்சாத் பரபிரம்மா, தஸ்மை ஸ்ரீ குருவே நமः. ஓம் பிரபன்ன பாரிஜாதாய ஸ்தோத்ரவேத்ரைகபானயே ஞானமுத்ராய கிருஷ்ணாய கீதாஹமிர்தே நமः. யதா யதா ஹி தர்மஸ்ய க்ளானிர்பவதி பாரத அப்யுக்தான அதர்மஸ்ய ததாத்மானம் ஸ்ருஜாம்யஹம். வாழ்க வளமுடன். எல்லாமல்ல இறையாற்றலை, குரு ஆற்றலை வணங்கி வாழ்த்தி இந்த உலக மக்கள் அனைவரும் உய்ய வேண்டும், நல்ல முறையிலே வாழ வேண்டும் என்று தங்களுடைய உடல், உயிர், அறிவு அனைத்தையும் அர்ப்பணித்த மகான்கள், ஞானியர்கள், சித்தர்கள், அறிஞர் பெருமக்கள் அனைவரையும் வணங்கி வாழ்த்தி, என்னை என்றெடுத்த எனது தாய் தந்தையரை வணங்கி வாழ்த்தி, குருவை வணங்கி வாழ்த்தி, இணைப்பில் இணைந்திருக்கக்கூடிய அன்பர்கள் அனைவரையும் வணங்கியும் வாழ்த்தியும் இன்றைய நிகழ்வினை துவங்குகின்றோம். வாழ்க வளமுடன். சான்றோர் பெருமக்களே, அனைவருக்கும் அன்பான காலை வணக்கங்களையும் வாழ்க வளமுடன் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு, நம்முடைய ஆலியார் இணையவழி தொலைக்காட்சியிலே அன்பு என்ற தலைப்பிலே நாம் இன்றைய தினம் சிந்தனை செய்ய இருக்கின்றோம். எல்லாம் உள்ள இறையாற்றலும் குரு ஆற்றலும் இன்றைய சிந்தனைக்கும், நம்முடைய எண்ணங்களுக்கும், நம்முடைய செயல்களுக்கும், நம்முடைய சொற்களுக்கும் எப்பொழுதும் உறுதுணையாக இருந்து நம்மை வழிநடத்திட வேண்டும் என வேண்டிக் கொண்டு துவங்குகின்றோம். அனைவருக்கும் காலை வணக்கங்கள். வாழ்க வளமுடன் வாழ்த்துக்கள். சான்றோர்களே, இன்றைய தினம் நாம் சிந்தனை செய்யக்கூடிய தலைப்பு அன்பு என்ற தலைப்பிலே நாம் சிந்தனை செய்ய இருக்கின்றோம். அம்மா அவர்கள் அருட்தந்தை அவர்களுடைய கவி பாடும் போதே அன்பு என்ற தலைப்பிலே சிறப்பான ஒரு கவியை இன்றைக்கு எடுத்துரைத்தார்கள். மகரிஷி அவர்களினுடைய கருத்து, மனிதன் என்பவன் விலங்கின பதிவுகளோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றான். விலங்குகள் உணவுக்காக பிற உயிரை துன்புறுத்துகின்றன. பிற உயிரை என்று சொல்லும்போது தன் இனத்தை துன்புறுத்தாது, உணவுக்கு மட்டும்தான் துன்புறுத்தும். அப்போ உணவு என்ற அந்த நிகழ்ச்சி, உணவு தேவை என்ற உணர்வு விலங்குகளுக்கு இருக்கும் போது மட்டும்தான் உணவை தேடும். அந்த உணர்விலிருந்து விடுபட்டு விட்டால் உணவுக்காக எந்த ஒரு உயிரையும் 5 அறிவு விலங்குகள் வரை துன்புறுத்தாது. இதுல முக்கியமாக நாம் பார்க்க வேண்டியது ஓரறிவு தாவரம். ஓரறிவு தாவரம் எப்பொழுதும் பிறருக்காகவே தன்னை அர்ப்பணித்து வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கின்றது. இப்ப 6 அறிவு உயிரினங்கள் வரை இன்றைய காலகட்டத்திலே இந்த பிரபஞ்சத்திலே வாழ்ந்து வந்தாலும் எந்த ஒரு ஜீவராசியும் சூரியனை நோக்கி பார்க்க முடியாது. சூரியனை நேரடியாக பார்க்கக்கூடிய தன்மை தாவரங்களுக்கு மட்டும்தான் உண்டு. வேறு எந்த ஒரு உயிராக இருந்தாலும் அந்த சூரியனுடைய வெப்ப கதிர்களால அதை நேருக்கு நேர் பார்க்கக்கூடிய சக்தி யாருக்குமே கிடையாது. 2 அறிவாகட்டும், 3 அறிவாகட்டும், 4 அறிவாகட்டும், 5 அறிவாகட்டும், 6 அறிவாகட்டும். ஆனா தாவரங்கள் மட்டும்தான் பூமியில வேர் இருக்கும், மேல் நோக்கி வளர்ந்து சூரியனை எந்த நேரமும் பார்த்து கொண்டிருக்கும். இப்போ அக்னி நட்சத்திரம் வரப்போது கிட்டத்தட்ட 45 டிகிரி வரப்போகுதுன்னு சொல்றாங்க. மே மாசம் ஃபர்ஸ்ட் வீக் எல்லாம் ரொம்ப வெளியில எல்லாம் போகக்கூடாது. ஏன்னா சூரியனுடைய கதிர்கள் தாக்கம் அதிகமா, இப்பவே பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலயும் தெரியும், அந்த வெப்ப கதிர்கள் தாக்கம் அதிகமா இருக்கும். இதே டயத்திலையும் பாருங்க, அந்த மரங்கள் எல்லாம் சூரியனை பார்த்து சிரித்து கொண்டிருக்கும். அந்த பூக்கள் எல்லாம் மலர்ந்து சூரியனை பார்த்து சிரித்து கொண்டிருக்கும். இலைகள் எல்லாம் சூரியனை பார்த்து சிரித்து கொண்டிருக்கும். நீங்க ஒரு 10 நிமிஷம் போயிட்டு இந்த 11 மணி வெயில்ல அண்ணாந்து மேல பாருங்க, தலை சுத்த ஆரம்பிச்சிடும், கண்ணு தெரியாது. ரைட்டுகளை யாரும் செஞ்சிட வேண்டாம், அப்புறம் கண்ணுல இருக்கக்கூடிய அந்த
இதெல்லாம் ஃபால்ட் ஆயிடும். ஓகே, 10 நிமிஷத்துக்கு மேல பார்க்கவே முடியாதுங்க. ஏன் காரணம் என்ன? முதலாவது அறிவு மட்டும்தான் தனக்கென வாழாமல் பிறருக்காக தன்னை அர்ப்பணித்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றதுங்க. அதனால எந்த பதிவுமே முதலாவது அறிவு தாவரத்துல கிடையாது. அந்த இறைநிலையினுடைய தன்மையான அன்பு, கருணை இரண்டு மட்டும்தான் தாவரத்துல பதிந்திருக்கின்றது. அந்த இறைநிலையினுடைய தன்மையில ஒரு தன்மை என்னன்னா அன்புங்க. அப்ப இறைவனாக நாம் இருக்க வேண்டும் என்று சொன்னால் என்ன தன்மை நம்மிடமிருந்து வெளியே வர வேண்டும்? ஒவ்வொருவருக்கும் ஒரு குணம் இருக்கும். இப்போ மாம்பழம் அப்படின்னா அதுக்கு ஒரு சுவை இருக்கு இல்லையா, அதுதான் அதனுடைய குணம். வாழைப்பழம் அப்படின்னா அதுக்கு ஒரு குணம் இருக்குது. கரும்பு அப்படின்னா அதுக்கு ஒரு குணம் இருக்குது. தென்னை மரம், தேங்காய் அப்படின்னா அதுக்கு ஒரு குணம் இருக்குது. இளநீ அப்படின்னா அதுக்கு ஒரு குணம் இருக்குது. அதுதான் அதனுடைய எல்லாம் இறைநிலை உள்ள ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்குது. அப்ப அதனதன் தன்மைகளில அதனதன் வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு எல்லாமே இருந்து கொண்டிருக்கின்றன. தாவரங்கள் மட்டும் தனக்கென எந்த மாமரமும், இப்ப மாங்காய் சீசன், எந்த மாமரமும் தான் காய்த்த அந்த மாம்பழத்தை தானே சாப்பிடுவதில்லை. எந்த ஒரு தென்னை மரமும் தான் தன்னிலே உற்பத்தி செய்யப்பட்ட அந்த இளநியையோ தேங்காயோ தானே சாப்பிடுவதில்லை. அப்படி சாப்பிட்டா எத்தனை பேர் மரம் வைப்பாங்க? யோசனை பாருங்க. ஒரு தேங்காயாச்சும் அன்னைக்கு நம்ம சாப்பிட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தென்னை மரம் வெட்டி குடிச்சிருக்குமா? வாய்ப்பே கிடையாதுங்க. இப்போ வாழைத்தார் காய்க்குது, 10 கொலை தள்ளுது, ஒரு புதர்ல 10 கொலை தள்ளுது. ஏதாவது ஒரு வாழைப்பழத்தை நம்ம டேஸ்ட் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு வாழை மரம் சாப்பிட்டு இருக்குதா? கிடையவே கிடையாது. ஆனால் அதை பயன்படுத்தக்கூடிய அந்த 6வது அறிவு உடைத்த மனிதனுக்கு மட்டும்தான், அப்பா போன வருஷம் அவ்வளோ தேங்காய் காய்ச்சது தென்னை மரம், அவ்வளோ ஈல்டு இருந்தது, ஆனா இந்த வருஷம் ஈல்டே இல்லையே, ஈல்டே குறைஞ்சு போச்சு, பற்றாக்குறை. அப்ப எந்த மரமும் தான் உண்டாக்குனதை தானே சாப்பிடணும்னு நினைக்கலங்க. கொடுத்து கொண்டே இருக்குது, தந்து கொண்டே இருக்குது. 20 வருஷமா அந்த மாமரம் காய்ச்சினே இருக்குது, 40 வருஷமா அந்த தென்னை மரம் காய்ச்சினே இருக்குது. மனிதர்களுக்கு கொடுத்து கொண்டே இருக்கிறது, விலங்கினங்களுக்கு கொடுத்து கொண்டே இருக்கின்றது. எப்போல இருந்து அது முடியக்கூடிய காலம் வரை பிறருக்காக வாழ்ந்து கொண்டே இருக்கின்றது. அதுதாங்க அன்பால். இன்னைக்கு நாமெல்லாம் 5வது அறிவுல இருந்து 6வது அறிவு மனிதர்களாக பிறந்து இன்றைக்கு ஜீவராசிகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். மனிதர்களாக வாழ்றோமா, விலங்கினமா? இப்ப அம்மா கவியிலே சொன்னாங்க ரொம்ப அழகா, விலங்கின பதிவிலிருந்து வந்த மனிதன். அப்போ விலங்கின பதிவுகளோடு நாம் இந்த வாழ்க்கையை தொடங்கி இருக்கின்றோம். மனித குலம் இந்த வாழ்க்கையை, விலங்கின பதிவு தான் நமக்கு மூலதனம். தட் இஸ் த கேபிட்டல் இம்ப்ரின்ஸ். அதுதான் நமக்கு மூலதனமாக கொண்டு நாம் வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்ப நல்ல மகான்களினுடைய கருத்துக்கள், அறிஞர்களுடைய கருத்துக்கள், மகரிஷி அவர்களுடைய தத்துவங்கள் இதெல்லாம் படிக்கும் போது அப்ப மனிதன் என்பவன் எப்படி மாற வேண்டும், விலங்கினத்திலிருந்து வந்த அந்த பதிவுகளோடு இருக்கக்கூடிய மனிதன் எப்படி வாழ வேண்டும், அதுதான் அந்த அன்போடு எப்படி நாம் வாழ்க்கையை நடத்துவது. இன்றைக்கு அன்போடு தான் இறைநிலை. இப்ப நம்ம இடத்துல வாழ்ந்துட்டு இருக்கிறோம், இந்த பூமியில நாம எல்லாம் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். கிட்டத்தட்ட 800 கோடி மக்கள் தொகை இன்றைக்கு விஞ்ஞானம் கணக்கு சொல்லுது. அப்ராக்சிமேட்டா மனிதர்கள் மட்டும் 800 கோடி பேர் இந்த உலக உருண்டையில 25,000 மைல் சுற்றுலாவுடைய இந்த நில உலகத்துல வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு. அப்ப அந்த 800 கோடி மக்கள் தொகையினுடைய அத்தனை உடைமைகளும், அவர்களினுடைய அத்தனை பொருட்களும், அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அத்தனை வீடுகளும், அவர்கள் பயன்படுத்தக்கூடிய அத்தனை பொருட்களும் எல்லாமே அந்த நில உலகம் தாங்கி கொண்டிருக்கு. 800 கோடி மக்கள் தொகையினுடைய வெயிட்டையும் தாங்கி. இது மட்டுமல்ல, 5வது அறிவு கணக்கு பண்ணீங்கன்னா அதெல்லாம் எங்கேயோ போகுது. 4வது அறிவு, 3வது அறிவு, 2வது அறிவு, ஓரறிவு தாவரங்கள் அவ்வளவையும் தாங்கி கொண்டு இந்த நில உலகம் எந்த ஒரு பிடிப்பும் இல்லாமல், அப்ப இந்த நில உலகத்தை தாங்கி கொண்டிருக்கக்கூடிய ஒரு அந்த ஆற்றல், அந்த பேராற்றல் இறைநிலையினுடைய அந்த அன்பால், தன்னிருக்க சூழ்ந்தெழுத்தும் ஆற்றலால் அந்த நில உலகத்தை பிடித்து கொண்டு, அந்த நில உலகத்தை மட்டும் பிடிச்சுக்கலங்க,
இப்ப நாங்க உட்கார்ந்துருக்கிற மேல ஃபேன் ஓடிட்டு இருக்கு. அது ஒரு 400 ஆர்பிஎத்துல சுத்தும். அதுக்கு ஒரு ஸ்டாண்டு, அதுக்கு ஒரு பைப்பு, அதுக்கு ஒரு காங்கிரீட், அதுக்கு ஒரு போல்ட், அதுக்கு ஒரு நட்டு, அதுக்கு ஒரு வாசர், இதெல்லாம் போட்டு காங்கிரீட்ல டைட் பண்ணி அதுக்கப்புறம் அதுல கரண்ட கொடுத்து ஓட விட்டுருக்குறாங்க 400 ஆர்பிஎம். அதெல்லாம் லூசா இருந்ததுன்னா டும்முன்னு கீழே வந்துடும். இப்ப இந்த நில உலகம் இத்தனை கோடி மக்கள் தொகையை தன்னைத்தானே தூக்கி கொண்டு சூரியனை சுற்றி வளம் தன்னைத்தானே சுற்றி கொண்டு சூரியனையும் சுற்றி வளம் வந்து கொண்டிருக்கு. அப்ப இது ஒரு அற்புதமான நிகழ்ச்சி. கொஞ்சம் அப்படியே ஆராய்ச்சி பண்ணி பாருங்க, கண்ணை மூடி பாருங்க, அந்த நில உலகத்தை அப்படியே பாருங்க. அந்த நில உலகத்துல எத்தனை காட்சிகள், எவ்வளோ பெரிய 28% நிலப்பரப்பு அப்படின்னா மீதம் இருக்கக்கூடிய 72% நீர்ப்பரப்பு, கடல், மிகப்பெரிய சமுத்திரம், தண்ணி, நீர் நிலைகள் எல்லாவற்றையும் தூக்கி கொண்டு இந்த நில உலகம், அந்த சுத்த வெளி, இந்த பேரியக்க மண்டலத்திலே, இந்த சூரிய குடும்பத்திலே 3வது வட்ட பாதையிலே 9 கோடி மைல் தொலைவிலே சூரியனை 1041 மைல் அந்த ஸ்பீட்ல ஒரு நாள் ஒன்றுக்கு 1041 மைல் தன்னைத்தானே சுற்றி கொண்டு சூரியனை சுற்றும் பாதையிலே 16 லட்சம் மைல் ஒவ்வொரு நாளும் 365 நாட்களுக்கு ஒரு முறை சூரியனை சுற்றி வலம் வந்து கொண்டிருக்கின்றது இந்த நில உலகம். இவ்வளவையும் தூக்கிட்டு அப்ப இந்த வேலையை யாரு செய்யறது? யாரு தாங்கி பிடித்து கொண்டிருக்கின்றார்? அப்ப அந்த எல்லாம் வல்ல இறையாற்றல், எல்லாம் வல்ல அந்த பரம்பொருள், எல்லாம் வல்ல அந்த சக்தி, எல்லாம் வல்ல அந்த அருட்பேர் ஆற்றல், நாட் ஒன்லி த எர்த், பூமியை மட்டும் அது தாங்கி கொண்டிருக்கலங்க. இந்த பூமியோடு சேர்ந்த மற்ற கிரகங்கள், இந்த சூரிய குடும்பத்தில் இருக்கக்கூடிய 9 கோள்கள், அதை தாண்டி இன்னும் 3 கோள் இருக்குது, அதையும் தாங்கி கொண்டு இந்த சூரிய குடும்பத்தை போலவே ஒரு சூரிய குடும்பம் இல்லை, இது போல பல சூரிய குடும்பங்கள் இந்த பிரபஞ்சத்திலே இருந்து கொண்டிருக்கின்றன அப்படின்னு சொல்லி ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க. அப்ப இவ்வளவையும் தாங்கி கொண்டு இந்த இறை ஆற்றல் அப்ப தன்னுடைய அன்பால் ஈர்த்து பிடித்து வைத்து கொண்டு அப்போ ஒவ்வொரு உயிருக்கும் என்னென்ன செய்யணுமோ, என்னென்ன வேணுமோ அதனுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொண்டு நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாசம், பஞ்சபூதங்கள், இந்த பஞ்சபூதங்களினுடைய விகிதாச்சாரம் எந்த விதத்திலும் குறையாம முக்கியமா பார்க்கணுங்க. இப்ப காத்து கரெக்டா இருந்துட்டு இருக்குது, வெயில் கரெக்டா இருந்துட்டு இருக்குது, தண்ணி கரெக்டா நமக்கு கிடைச்சிட்டு இருக்குது, நிலம் நமக்கு கிடைச்சிட்டு இருக்குது, நிலத்துல இருந்து பயிர் நமக்கு கிடைச்சிட்டு இருக்குது, உணவு நமக்கு கிடைச்சிட்டு இருக்குது. அப்ப எந்த ஒரு உயிரும் பாதிப்படையாமல், ஆனா இவ்வளவு அற்புதமான இயற்கையை நமக்கு அனைத்தையும் கொடுத்திருந்தாலும் இந்த 6வது அறிவு படைத்த 5வது அறிவு விலங்குகள் வரை எந்த விதமான குத்தமும் அதை சொல்ல முடியாது. ஏன்னா அதுக்கு வந்துட்டு அந்த சிந்தனை திறன் என்பது கிடையாது. விலங்கின அறிவோடு எந்த விலங்கும் போயிட்டு நான் போய் எக்ஸாம் எழுத போறேன் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸாம் எழுத போகுதா? இல்ல ஏதாவது நான் டி நகருக்கு போயிட்டு பர்ச்சேஸ் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகுதா? எதுவும் கிடையாது. இப்ப எலெக்ஷன்ல ஓட்டு போட போதா ஏதாவது ஒரு விலங்கு சொல்லுங்க? விலங்குக்கெல்லாம் எலெக்ஷன் எல்லாம் கிடையாதுங்க. விலங்கு போய் நான் எலெக்ஷன்ல ஓட்டு போட போறேன், நான் இந்த கட்சி, நான் அந்த கட்சி, இப்படி எல்லாம் சொல்லிட்டு எதுவும் கிடையாது. எப்படி வாழ்ந்ததோ இப்பவும் அப்படித்தான் வாழுது, இனி வரப்போற காலகட்டங்களிலும் அப்படித்தான் வாழப்போகுது. அப்ப 6வது அறிவு படைத்த மனிதனுக்கு மட்டும்தான் இந்த சிந்தனையாற்றல் என்பது கொடுக்கப்பட்டிருக்கின்றது. எதற்காக இந்த சிந்தனையாற்றல் கொடுக்கப்பட்டிருக்கின்றது? ஒரு மனிதனை இன்னொரு மனிதன் துன்புறுத்துவதற்காகவா? ஒரு கேள்வி கேட்கணுங்க. இப்ப ஈரானும் இஸ்ரேலும் சண்டை போடுறான்னா அமெரிக்காக்காரன் வந்து அந்த ட்ரம்ப் இடையில நின்றுட்டு இல்லாத குழப்பத்தை பண்ணின்னு உலக பொருளாதாரமே இன்னைக்கு போச்சுங்க. இப்ப அமெரிக்காங்கிறது அது ஒரு கண்டம், ரைட்டுங்களா? அது ஒரு கான்டினென்டல். ஆசியா கண்டத்துல நம்ம எல்லாம் இருந்துட்டு இருக்கிறோம். அமெரிக்கா கண்டத்துல இருந்து ஆசியா கண்டத்துல வந்து அவர் போர் புரிஞ்சிட்டு இருக்கிறாரு. என்ன ஒரு நியாயம்? இதற்கா இயற்கை நமக்கு எல்லாத்தையும் கொடுத்துருக்குது? அழிவுக்கா எல்லாத்தையும் கொடுத்துருக்குது? இதனால எவ்வளவு பேருடைய உழைப்பு, எவ்வளவு பேருடைய பொருளாதாரம், எவ்வளவு பேருடைய உடைமைகள், எவ்வளவு உயிர்கள் போய்கொண்டு. அப்ப இது மனிதன் சிந்தனையற்ற செயலாக
அப்ப சிந்தனை இல்லாமல் அப்ப அன்புங்கிறது அங்க எதுவுமே கிடையாதுங்க. அவங்களையெல்லாம் கூட்டிட்டு வந்து நம்ம கிளாஸ் எடுக்கணும். இஸ்ரேல் பிரதமர், நம்ம அமெரிக்கா பிரசிடென்ட், இவங்களெல்லாம் ஆலியாருக்கு கூட்டின்னு வந்து இவங்களுக்கெல்லாம் அகத்தாய்வு கொடுத்து, இவங்களுக்கெல்லாம் நம்ம மனவளக்கலை பயிற்சியை கொடுத்து, அதனாலதான் மகரிஷி அவர்கள் உலகில் உள்ள பொறுப்புடைய தலைவர் எல்லாம் உயிரறிவே, அப்ப பொறுப்புடைய தலைவராக இருந்தா தான் உயிரறிவே உள்ளுணர்வாய் பெற முடியும். அப்ப பொறுப்பில்லாத தலைவர்கள் உட்கார்ந்துட்டு இருக்கும்போது இதெல்லாம் நம்ம எதிர்பார்க்கவே முடியாது. அப்ப இந்த நிலைமையெல்லாம் மாற வேண்டும். அந்த இறைத்தன்மை மனிதனிடத்திலிருந்து மிளிர வேண்டும். ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு குணாதிசயம் இருக்குதுங்க. மாம்பழத்துக்கு ஒரு குணம், வாழைப்பழத்துக்கு ஒரு குணம், கரும்புக்கு ஒரு குணம், பாம்புக்கு ஒரு குணம், தேளுக்கு ஒரு குணம், நாய்க்கு ஒரு குணம், மாடுக்கு ஒரு குணம், ஆடுக்கு ஒரு குணம், யானைக்கு ஒரு குணம். அதே போல மனிதனுக்கு ஒரு குணம் இருக்குது. எல்லாவற்றையும் தன்னகத்தே வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய மனிதன் என்ன குணம் இருக்குது? எல்லாத்துக்கும் மூல குணம் என்பது அன்பு. அந்த அன்பு வெளிப்பட வேண்டும். இந்த அன்புக்கு மேல இதெல்லாம் வச்சு நம்ம அழுத்தி வச்சிருக்கிறோம். எல்லாத்தையும் நம்ம ரிமூவ் பண்ணி களைந்து 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 உள்ளிருக்கக்கூடிய அந்த அன்பு என்பதை நாம் வெளிக்கொண்டு வர வேண்டும். அதனாலதான் திருக்குறள்ல மகான் திருவள்ளுவர், ஐயன் திருவள்ளுவர் அன்புடைமை அப்படின்னு சொல்லிட்டு 8வது அதிகாரத்துல அன்பிலார் எல்லாம் தமக்குரிய அன்புடையார் எங்கும் உரிய பிறர்க்கு. அப்ப அன்பு இல்லைன்னா எல்லாம் எனக்கு 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 எனக்கு. அப்ப என்ன வேணும் உனக்கு? எவ்வளவு வேணும் உனக்கு? எத்தனை? இங்க ஒரு 10 பங்களா இருக்குது, அங்க ஒரு 10 பங்களா இருக்குது, இந்த பக்கம் ஒரு 10 கார் நிக்குது, அங்க ஒரு 15 கார் நிக்குது. அப்ப எத்தனை கார்ல போற, எத்தனை வீட்டுல இருக்க போற? ஒன்றும் கிடையாது. போகும்போது வரும்போது எதை கொண்டு வந்தாய்? நீ இழப்பதற்கு எல்லாம் இங்கிருந்தே எடுக்கப்பட்டது. இன்று உன்னுடையது, அது நாளை வேறு ஒருவருடையதாகிறது. எதையும் கொண்டு போறது இல்லை. அப்ப இந்த வாழக்கூடிய இந்த காலகட்டத்திலே ஏன் ஒரு உயிரை இன்னொரு உயிர் துன்புறுத்த வேண்டும்? இப்ப இயற்கை எல்லாத்தையும் நமக்கு கொடுத்திருக்குதுங்க. இயற்கை எல்லாவற்றையும் அன்போடு கருணையோடு கொடுத்து கொண்டிருக்கின்றது. அன்பும் கருணையுமாய் அனைத்து உயிர்களோடும் இன்ப ஊற்றாய் நிறைந்த இறைவா. மகர்ஷி அவர்கள் அன்பும் கருணையுமாய் அனைத்து உயிர்களோடும் இன்ப ஊற்றாய் நிறைந்த இறைவா. அப்ப இறைவனுடைய தன்மை அன்பு கருணை. எப்படி பூமியை பிடித்து வைத்துக் கொண்டிருக்கின்றார்? அன்போடு. எப்படி அந்த பூமியிலே வாழக்கூடிய உயிர்கள் அனைத்திற்கும் எல்லாவற்றையும் கொடுத்து கொண்டிருக்கின்றார். சாப்பிடுறதுக்கு சாப்பாடு நம்ம கொடுக்குறாரு. என்ன டிஷ் வேணும், என்ன காய்கறி வேணும், அவ்வளவும் நமக்கு ரெடியா இருக்குதுங்க. எல்லாம் இறைவர்களால நமக்கு கிடைச்சிட்டு இருக்குது. லவ் அண்ட் கம்பேஷன், இந்த அன்பு அப்படிங்கிற வார்த்தையில தான் பாத்தீங்கன்னா தமிழ் எழுத்துக்கள் ரொம்ப அற்புதமான எழுத்துங்கிறது. இதை உருவாக்குனவர்கள் மகான்கள். இன்பு உயிரெழுத்து, மெய்யெழுத்து, உயிர்மை எழுத்து, இந்த மூன்றும் சேர்ந்து வரக்கூடிய வார்த்தை அன்பு. இந்த திருமண அழைப்புதல்ல விட முதல்ல ஒரு குரல் போடுவாங்க, அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை அன்பும் பயனும். அப்ப இல்வாழ்க்கை எப்படி இருக்கணும்? அன்பாக இருக்க வேண்டும், அரணாக இருக்க. அப்ப எந்த ஒரு உயிருக்கும் துன்பம் கொடுக்க கூடாது. அதைத்தான் நீங்க கவியில சொன்னாங்க. இதுதான் அன்பு. அன்புன்னா ஏதோ போயிட்டு நீ போய் அவனுக்கு சோறு போடு, அன்னதானம் போடு, இது வேண்டியதே கிடையாது. எல்லாருக்கும் எல்லாம் இருக்குது, எல்லாம் இருக்குது. எந்த ஒரு உயிருக்கும் துன்பம் கொடுக்காத, எந்த ஒரு உயிருக்கும் துன்பம் கொடுக்காத ஒரு நிலை எதுவோ அதுவே அன்பு, அதுவே இறைநிலை. அப்ப நம்முடைய மகாத்மா காந்தியடிகள் என்ன சொல்றாங்க? அஹிம்சை என்ற ஒரு ஆயுதத்தையே கையில எடுத்தாரு. இம்சப்படுத்தல யாரையும், துன்புறுத்தல யாரையும். அப்ப அன்பு என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு வெப்பன், அந்த ஒரு போர்க்கருவி, அதை மட்டும் எடுத்தாரு.
ஆங்கிலேயர்களால அந்த அன்புக்கு முன்னாடி நிக்க முடியல, அகிம்சைக்கு முன்னாடி நிக்க முடியல, சத்தியத்துக்கு முன்னாடி நிக்க முடியல. வேற வழி இல்ல, இந்தியாவுக்கு சுதந்திரத்தை கொடுத்து விடுகின்றோம். கொடுத்துட்டாங்க, இந்தியாவுக்கு சுதந்திரம் கொடுத்துட்டாங்க. அப்ப அங்க கேக்குறாங்க வின்ஸ்டன் சர்ச்சில், எப்படி நீ இந்தியாவுக்கு சுதந்திரத்தை கொடுத்தாய்? அங்க பார்லிமெண்ட்ல, இங்கிலாந்து. எப்படி இவ்வளவு நாள் கிழக்கிந்திய கம்பெனி ஆட்சி நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் இந்தியாவில, ஒரே இரவுல நீ கொடுத்துன்னு வந்துட்டியே. ஐயா, அவர் எடுத்த ஆயுதம் அப்படி. அப்படி என்ன ஆயுதத்தை எடுத்தார்? நம்மள்ட்ட இல்லாத ஆயுதத்தை அவர் எப்படிங்க எடுத்தாரு? நம்மள்ட்ட இல்லாத ஆயுதமா, இங்கிலாந்துல இல்லாத ஆயுதமா? எவ்வளவு பெரிய கப்பல்களை நிறுத்தி வச்சிருக்கிறீங்க, எவ்வளவு பெரிய பீரங்கியை நிறுத்தி வச்சிருக்கிறீங்க, எவ்வளவு பெரிய துப்பாக்கிய கண்டுபிடிச்சு வச்சிருக்கிறீங்க. அப்ப உங்களுக்கு மேல அவர் என்ன ஆயுதத்தை எடுத்தாரு? அவர் கம்பை எடுத்திருந்தார், நான் கத்தியை எடுத்திருப்பேன். அவர் கத்தியை எடுத்திருந்தால் நான் துப்பாக்கியை எடுத்திருந்திருப்பேன். அவர் துப்பாக்கியை எடுத்திருந்தால் நான் பீரங்கியை எடுத்திருந்திருப்பேன். அவர் பீரங்கியை எடுத்திருந்தால் நான் அதற்கு மேல் எடுத்திருந்திருப்பேன். ஆனால் அவர் எடுத்த ஆயுதமோ கம்பல்ல, கத்தி அல்ல, துப்பாக்கி அல்ல, பீரங்கி அல்ல, அஹிம்சை என்ற அன்பு என்று சொல்லக்கூடிய ஒரு ஆயுதத்தை கையில் எடுத்து அவர் போராடினார். அப்ப அந்த அன்பு என்ற, அஹிம்சை என்று சொல்லக்கூடிய அந்த ஆயுதத்திற்கு எதிராக எங்களால் எதுவும் செய்ய முடியவில்லை. நாங்க எல்லாத்தையும் கீழே போட்டு சரண்டர் ஆயிட்டோம். அப்ப அன்பு எங்கு இருக்கிறதோ அங்கு சரணாகதி நடந்துவிடும். அப்ப இறைவனை சரணடைய வேண்டும் என்று சொன்னால், அப்ப இறைவனுடைய தன்மை, இறைத்தன்மை. அப்போ ஒவ்வொரு உயிருக்கும் ஒவ்வொரு குணம் இருக்குது இல்லையா? அப்போ மனித குணம் என்ன? வாட் இஸ் த கேரக்டர் ஆஃப் மேன்? மனித குணம் ஒரே குணம் தான், அன்பு குணம். அன்பு என்ற ஒரு குணம் தாங்க மனிதனுக்கு சொந்தமானது. இன்றைக்கு கேட்டு பாருங்க, அன்பு அப்படின்னா எந்த கடையில கிடைக்குது, எந்த சூப்பர் மார்க்கெட்ல கிடைக்குது, அந்த அளவுக்கு ஆயிடுச்சு. அப்ப அதனாலதான் மகரிஷி அவர்கள் எந்த ஒரு உயிரையும் துன்புறுத்தக்கூடாது. புதியதொரு பண்பாடு உலகுக்கு வேண்டும், உலகுக்கு வேண்டும். போதை போர் பொய் புகை ஒழித்து அமுல் செய்வோம். அதிக சுமை ஏதுமில்லை அவரவர் தம் அறிவில். ஆற்றலினால் உடல் உழைப்பால் வாழ்வதென்ற முடிவும். மதிவிரல்ந்து மற்றவர்கள் மனம் உடல் வருத்தா. மானறியும் உணவு உயிர் கொள்ளாத நோக்கும். என்ன ஒரு அழகா பாட்டு பாடு சாமிக்கு. அப்ப எந்த ஒரு இந்த ஐந்தொழுக்க பண்பாட்டுல இருந்து மகரிஷி அவர்கள் இந்த ஐந்தொழுக்கம் வேண்டாங்க, 2 ஒழுக்கத்தை மட்டும் கடைபிடிங்க. 2 ஒழுக்கம் ரொம்ப ஷார்ட். ஆகினை தவம் எடுக்கிறதுக்கெல்லாம் கிட்டத்தட்ட 6 வருஷம் 12 வருஷம் இப்படி ஆயிட்டு இருந்தது. ஒவ்வொரு ஆதாரமா ஏத்தின்னு வந்தாங்க. சுவாதிஷ்டானம், மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரம், ஆனாத சுத்தி, ஆக்கினை, தூரியம். 12 வருஷம் ஆயிப்போச்சு ஆக்கினை எடுக்கிறதுக்கு. மகரிஷி அவர்கள் 12 வருஷம்லாம் நீங்க ஆக்கினை தீட்சை தர்றேன், குண்டல் யோகம் கத்துக்கலாம் அப்படின்னு சொன்னா இன்னைக்கு ரொம்ப ஃபாஸ்ட்ல ஓடின்னு இருக்குது. ரொம்ப ஃபாஸ்ட்ல ஓடின்னு இருக்குது. 20 நிமிஷம், 12 நிமிஷம் தான். 12 வருஷத்துல கத்துக்கினது 12 நிமிஷத்துல மூலாதாரத்துல இருக்கக்கூடிய குண்டலினி சக்தியை ஆக்கினையில வச்சு அப்பா நீ பயிற்சியை பண்ணு. சிம்பிளிஃபை, அதான் சிம்பிளிஃபைட் குண்டலினி யோகா. மகரிஷி அவர்களினுடைய இந்த எளிய முறை குண்டலினி யோகத்திற்கு சிம்பிளிஃபைட் குண்டலினி யோகா. ரொம்ப அவ்வளவு ஒரு ஷார்ட்டா மகரிஷி அவர்கள் எளிமைப்படுத்தி பயிற்சி முறையாக. அருட்தந்தை அவர்கள் 2 ஒழுக்க பண்பாடாக, 5 ஒழுக்கம்லாம் ரொம்ப கடைபிடிக்கிறது கஷ்டம். அப்ப நீ சாப்பிடக்கூடாது புலால் உணவு அப்படின்னா இன்னைக்கு எத்தனை பேர் அது கேட்கறாங்க? ஞாயிற்றுக்கிழமை மணிக்கு பாருங்க எந்த கடையில நல்ல வியாபாரம் ஆகுது. இதெல்லாம் நம்ம சொல்லவே வேண்டாம். ஏன்னா அந்த பதிவு 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 இப்ப இதெல்லாம் வெளியில போகணும். சாமி இந்த மாதிரி புலால் உணவு உண்ணக்கூடாதுன்னு சொல்றிய, நான் தீட்சை எடுக்கிறேன், எப்படி சாமி எனக்கு அதுல நாட்டம் இருக்குது? ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ ஆக்கினை பண்ணு. புலால் உணவு நாட்டம் இருந்தா நீ அதுல போயிடுவ, இதுல நாட்டம் இருந்தா இதுல வந்து. ஆனா சத்தியஞான சபையில அருட்பிரகாச வள்ளலார் புலால் தவிர்த்தவர்கள் மட்டும் உள்ளே வரும்.
புலால் தவிர்த்தவர்கள். அவர் ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டார், மகரிஷி கொஞ்சம் ரிலாக்ஸ், அதனால சரி நம்ம அப்புறம் பார்த்துக்குவோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்ப எந்த ஒரு உயிர் இறைவனை நோக்கி பிரயாணம் செய்கின்றதோ, எந்த ஒரு மனிதன் இறைவனை நோக்கிய பிரயாணம், இறை கப்பல் நம்ம எல்லாம் போயிட்டு இருக்கிறோங்க, இறைவனுடைய கப்பல் ஒர்ஷிப், ஓகேங்களா? அந்த ஒர்ஷிப்ல போயிட்டு இருக்கிறோம். இதுல லைஃப்ல நிறைய ஷிப்ல பிரயாணம் பண்ணணும். பார்ட்னர்ஷிப்பு, ஃப்ரெண்ட்ஷிப்பு, ரைட்டுங்களா, ரிலேஷன்ஷிப்பு. இந்த ஷிப்ல எல்லாம் போகும்போது இந்த செல்ஃபிஷ் அப்படிங்கிற அந்த ஃபிஷ் மோதுனா இந்த ஷிப் எல்லாம் கவுந்து போயிடும். ஈகோ அப்படிங்கிறது வந்துருச்சுன்னு வைங்க, ரிலேஷன்ஷிப் போயிடும், ஃப்ரெண்ட்ஷிப்பு போயிடும், பார்ட்னர்ஷிப்பு போயிடும். ஆனா அந்த ஒர்ஷிப்னு சொல்லி இருக்கு பாருங்க, இறை கப்பல், அந்த வேதாத்திரிய கப்பல், இறை கப்பல். இந்த கப்பல்ல போகும்போது எந்த ஃபிஷ்ஷும் வந்து மோதாது. ஏன்னா இது இறைவனுடைய கப்பல், ஒர்ஷிப்பு. நம்ம எதுல டிராவல் பண்றோம்? டிவைன் ஓசே, ரைட்டுங்களா? அந்த இறை கடல்ல, சமுத்திரத்துல, இறை சமுத்திரத்திலே பிரயாணம் செய்து கொண்டிருக்கின்ற, இறை சமுத்திரத்திலே, இறை கப்பலிலே, வேதாத்திரி மகர்ஷியோடு வேதாத்திரிய கப்பலிலே நாம் பிரயாணம் செய்து கொண்டோம். அப்ப இதுல வந்து செல்ஃபிஷ், ஈகோ வந்து மோதுமா? எந்த ஒரு மீனும் மோதாது. செல்ஃபிஷ், தான் தனது அதிகாரப்பற்று, பொருள் பற்று, எந்த ஒரு விஷயம் நமக்கு மோதாது. ஏன்னா அது இறை கப்பல். அப்ப எதை வைத்து நாம் நிரப்ப வேண்டும்? அன்பால் நிரப்புங்கள். இந்த இயற்கையே முழுவதுமாக அன்பால் நிரப்பப்பட்டிருக்கின்றது, அமைதியால் நிரப்பப்பட்டிருக்கின்றது, கருணையால் நிரப்பப்பட்டிருக்கின்றது. அதனாலதான் இயேசுநாதர் லவ் அதைத்தான் எடுத்தாருங்க. திருமந்திரத்தினுடைய மூல மந்திரம் என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அன்பே சிவம். திருமந்திரத்தினுடைய மூல மந்திரம், திருமூலரினுடைய மூல மந்திரம் அன்பே சிவம். லவ் இஸ் காட். இயேசுநாதர் அதைத்தாங்க எடுத்தார், நபிகள் நாயகம் அதைத்தான் எடுத்தார். எல்லா பகவத்கீதையில அதான் சொல்றாங்க, எல்லாரும் சொல்றது அதுதான். சரணாகதி அடைந்து விடுங்கள், இறைவனை சரணாகதி. அவன் தப்பு பண்றான், எல்லாம் நம்ம அவன் தப்பு பண்றான், ஆனா நல்லா இருக்கிறான், அவன் கர்மா, அவன் அறியாமையில பண்ணிட்டு இருக்கிறான், அலட்சியத்துல பண்ணிட்டு இருக்கிறான், உணர்ச்சி வயத்துல செய்து கொண்டிருக்கின்றான். ஒரு காலகட்டத்துல உண்மை தெரிய வரும், அந்த ஃபேக்ட். இன்னைக்கு ஃபேன்சியா பண்ணிட்டு இருக்கிறாங்க, ஃபால்ஸா பண்ணிட்டு இருக்கிறாங்க, ஃப்ராடா பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்ப ஃபேக்ட் என்பது ஒன்றுதான், இறை அந்த உண்மை என்பது ஒன்றுதான். பொய் என்பது பல, ஃப்ராட் என்பது பல, ஃபால்ஸ் என்பது பல. ஆனா இறைவன் ஒன்றுதான், ஒன்றென்று தெய்வம் உண்டென்று. அதான் இறைநிலை, அதான் சுத்த வெளி, அதான் கடவுள், அதான் அல்லாஹ், அதான் ஜீசஸ், அதான் எல்லாம். அப்ப அந்த இறைநிலை எப்படி இருக்குது? எங்கும் அன்பாக இருக்கின்றது, எதிலும் அன்பாக இருக்கின்றது. ஏதாவது ஒரு பனிஷ்மெண்ட், இப்ப நல்லவருக்கும் இதே உலகத்துலதான் இடம் கொடுத்திருக்கிறார், தீயவை பண்ணுபவர்களுக்கும் அதே உலகத்துலதான் இடம் கொடுத்திருக்கு. அவர் இறைவன் பனிஷ்மெண்ட் பண்றாரா? பாருங்க, அவரு பண்ண மாட்டாரு. இறைவன் வந்து அன்போடு தாங்க இருப்பார். இறைவன் பண்ண மாட்டார், இறைவன் பண்ண மாட்டார். அவன் ஏதோ ஒரு தப்பு பண்ணும் போதே பின்னாடி சட்டுன்னு ஒண்ணு போட்டாருன்னு வைங்க, நீ பண்ண தப்பு அப்படி சொல்லுவாரா? இறைவன் அப்படியெல்லாம் சொல்ல மாட்டார். தப்பு பண்றவனும் இதே இதில் தான் ஜீவிச்சு, லஞ்சம் வாங்குறவனும் இதே உலகத்துலதான், நல்லவனும் இதே உலகத்துலதான். அப்ப எல்லாவற்றுக்குமே காலம் அப்படின்னு ஒண்ணு இருக்குதுங்க. அவர்கள் உணர்வதற்கு ஒரு காலம் தேவைப்படுது. இந்த பிறவியில உணரலாம், அடுத்த பிறவியில உணரலாம், இல்ல அதுக்கு அடுத்த பிறவியில, இல்ல 10 பிறவியை தாண்டி கூட அவங்களால உணர முடியும், உணர்வதற்கு வாய்ப்பு ஏற்படும். ஓகேங்களா? அப்ப எந்த ஒரு உயிருக்கும் துன்பம் கொடுக்காத ஒரு நிலை,
தினந்தோறும் மகர்ஷி அவர்கள் இந்த 2 ஒழுக்கத்தை நீங்கள் வாழ்க்கையிலே கடைபிடிங்கள் சொல்லினே இருக்கணும். சொல்லினே என்னுள் இறைவன் இருக்கின்றார், நான் இறைவனாக இருக்கின்றேன், இறைவன் வேறு நான் வேறு அல்ல, இறைவனும் நானும் ஒன்றுதான், எனக்குள்ளே இறைவன் இருப்பது போல் எல்லோருக்குள்ளும் இறைவன் இருக்கின்றார். அப்ப பணிவு, கனிவு, துணிவு. பணிவு வரணும் முதல்ல, அப்புறம்தான் கனிவு வரும். அப்ப எல்லோருக்குள்ளும் இறைவன் இருக்கின்றான், என்னுள் இறைவன் இருக்கின்றான், என்னுள் இறைவன் இருக்கின்றான் அப்படின்னாலே பணிவு வந்துருங்க. ஐயா இறைவன், என்னுள் இறைவன் இருக்கின்றான், பணிவு வந்துடும். என்னுள் இருக்கும் இறைவனை போல எல்லோருள்ளும் இறைவன் இருக்கின்றான், பணிவு வந்துருச்சுங்களா? அப்ப எல்லோருள்ளும் இறைவன் இருக்கின்றான் அப்படின்னா நம்ம யாரையாவது கடுஞ்சொல் பேசுவோமா? பேச மாட்டோம். கனிவு வந்துடும். இப்போ பணிவு, கனிவு. அப்ப எல்லாமாகவும் இறைவன் இருக்கின்றான். மூணாவது, என்னுள் இறைவன், எல்லாம் இறைவன், எல்லோருக்குள்ளும் இறைவன், எல்லாமே இறைவன். இப்ப அந்த போனும் இறைவன், இந்த கம்ப்யூட்டர் இறைவன், இப்ப கேட்கக்கூடியவர்கள் அனைவரும் இறைவன். இந்த பக்கத்துல வச்சிருக்க வாட்டர் பாட்டில் இறைவன், அது வாட்டர் இறைவன். அப்ப இறைவன் எல்லாமாகவும் இருக்கின்றான். துணிவு வந்து பணிவு, கனிவு, துணிவு. வாழ்க்கை சிறப்பாக. இதற்குதான் மகான்கள் முயன்றார்கள், முயற்சி செய்தார்கள், வாழ்ந்து காட்டினார். அருட்தந்தை வேதாத்திரி மகர்ஷி அவர்கள் நமக்கு பயிற்சி முறைகளாக, தத்துவங்களாக, போதனைகளாக, பாடல்களாக எப்படியாவது உலக அமைதி வர வேண்டும். அப்போ உலகம் அமைதியாகத்தான் இருக்கின்றது. அந்த உலகத்திலே அதாவது வேர்ல்ட் இஸ் இன் பீஸ், உலகம் அமைதியாத்தாங்க இருக்குது. பட் அதுல இருக்கக்கூடிய மனிதர்கள் தான் அமைதியா இல்லை. வேர்ல்ட் இஸ் பீஸ் பட் பேர்ட் இஸ் நாட் பீஸ். உலகம் அமைதியாக இருக்குது, ஆனா உள்ளம் அமைதியாக இல்லை. உள்ளவர்கள் அமைதியாக இல்லை. 5 அறிவு விலங்குகள் வரை அமைதியாக இருக்கு. 6வது அறிவு படைத்த மனிதன் சிந்தனை திறன், பகுத்தறியக்கூடிய திறன் இன்னைக்கு அவ்வளவு ஒரு உச்சகட்ட நிலையில இன்னைக்கு மனிதன் வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கு. இன்னைக்கு நம்ம ஜூம்ல பேசுறோம்னா, இப்ப வீடியோல பேசுறோம்னா, இப்ப எங்கெங்க இருந்தோ கேட்டுட்டு இருக்கு, எங்கெங்க இருந்தோ பார்த்துட்டு இருக்கு. அதே படம், அதே வார்த்தைகள், உச்சரிப்புகள் எல்லாம் அப்படியே உங்களுடைய வீட்டுல, உங்களுடைய மொபைல்ல இப்ப வருதா வரலையா? என்ன ஒரு அற்புதம்! இதை விட வேற உதாரணம் என்ன சொல்லணுங்க? இப்ப காலையில சாப்பிட்டோம் எல்லாரும், உள்ள அற்புதமா ஜீரணம் ஆகிட்டு இருக்குதா இல்லையா? ஏதாவது கட்டாமுட்டா சத்தம் கேக்குதா? அமைதியாக ஒவ்வொரு வேலையும் நடந்து கொண்டிருக்கின்றது. அன்போடு ஒவ்வொரு வேலையும் நடந்து கொண்டிருக்கின்றது. ஏதாவது ஒரு ஈகோவுல ஒரு சிறுகுடலோ பெருகுடலோ, இல்ல நான் டைஜஸ்ட் பண்ண மாட்டேன், நான் இன்னைக்கு லீவ் எடுத்துக்கிறேன், இன்னைக்கு நான் எப்ப பாரு எனக்கு சாப்பாடு போட்டுனே இருக்கிறேன், எப்ப பாரு நான் ஜீரணிச்சுனே இருக்கிறேன், உள்ள ஸ்டொமக் சொன்னுச்சுன்னு வைங்க, இன்னைக்கு நான் ஒரு நாள் ரெஸ்ட் எடுக்க போறேன் சொல்லுதா? கிடையாது. எல்லாம் அன்பால் நடந்து கொண்டிருக்கின்றது, எல்லாம் கருணையால் நடந்து கொண்டிருக்கின்றது. அப்ப இறைவனிடத்திலிருந்து வந்தது ஓரறிவு தாவரத்திலே வெளியே. ஒரே உதாரணம் தாங்க, தாவரங்களை பாருங்க, மேல் நோக்கி வளருது. மற்ற விலங்குகளை எல்லாம் பாருங்க, கீழ் நோக்கி தான் பார்க்க முடியும், மேல் நோக்கி பார்க்க முடியாது. அப்ப கீழே பார்க்கும்போது கீழான எண்ணங்கள் தான். அப்ப மனிதனுக்கு மட்டும்தான் மேல் நோக்கி போகக்கூடிய ஆற்றல் இருக்குது. நம்ம மேல பார்த்துனே இருக்க வேண்டாம், நம்ம மனம் மேல போனா போதும். யாரை பற்ற வேண்டுமோ பற்றக்கூடியவனே பற்ற வேண்டும், அதுவரை பற்றாக்குறை இருந்து கொண்டுதான் இருக்கு. இன்னும் வேணும், இன்னும் வேணும், இன்னும் வேணும், இன்னொன்னு எவ்வளவு வேணும், எவ்வளவு வேணுங்க. அதாவது ஒரு யாசகம் கேட்பாங்க இல்லையா? ஒரு அரசர்கிட்ட வந்து ஒரு முனிவர் வந்து யாசகம் கேட்கிறார், ஐயா யாசகம் போடுங்க. அப்போ ஒரு கையில ஒரு பாத்திரம் வச்சிருக்கிறாரு. அந்த பாத்திரத்துல அந்த மகான்
மகானுக்கு அரசர் யாசர், அரசே நீ அவ்வளோ பாடெல்லாம் பாடுவாங்க, யாசகம் எல்லாம் போடுவாங்க இல்லையா, நீ பெரிய கர்ண பரம்பரை, நீ பெரிய கொடை வள்ளல், இது எல்லாம் சொல்ல 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 அவருக்கு மகிழ்ச்சி அரசருக்கு. அப்படியே மாலையை கலட்டி அப்படி போடுறாரு, கையில உள்ளதை கலட்டி போடுறாரு, கிரீடத்தை கலட்டி உள்ள வச்சுட்டாரு. எதை போட்டாலும் அந்த பாத்திரம் போட்ட உடனே பாத்திரத்துல இருந்து மாயமா போயிடும். அரசர் இப்படி போடுறாரு பாத்திரத்துல, அப்புறம் பார்த்தா பாத்திரத்துல காணோம். இப்படி எல்லாத்தையும் போட்டாரு, எல்லாமே காணாம போச்சு. அரசருக்கு ஒரே ஆச்சரியம். கஜானாவில இருந்து எல்லாத்தையும் எடுத்துன்னு வா அப்படின்னா, கஜானாவில இருந்து அப்படியே எல்லாம் கொண்டு வராங்க, போடுறாங்க, எல்லாம் காணாம போயிடும். அரசரு ஆச்சரியப்பட்டு பயந்து போய் எல்லாம் போயிடுச்சு அப்படின்னு சொல்லி, ஐயா நான் அல்ல குறையாத பாத்திரம் பார்த்திருக்கிறேன். அல்ல குறையாத பாத்திரம் எது? இந்த மணிமேகலை ஒண்ணு, அட்சய பாத்திரம்னு ஒண்ணு வச்சிருப்பாங்க. அந்த அட்சய பாத்திரத்துல அள்ளினே இருக்கலாமா, சோறு வந்துனே இருக்குமா, போட்டுனே இருக்கலாமா. அப்ப எவ்வளோ பேருக்கு சோறு போட்டாலும் அல்ல குறையவே குறையாதான் அட்சய பாத்திரம். இப்ப இந்த பாத்திரம்லாம் எங்க இருந்துச்சுன்னு கேட்கக்கூடாது, அப்புறம் பாத்திர கடையில போய் நம்ம தேடித்தான் பார்க்கணும். அப்ப இந்த மாதிரி இருக்குது அப்படி சொல்றாங்க. பாஞ்சாலி கூட ஒரு பாத்திரம் வச்சிருந்ததா சொல்றாங்க. இது அல்ல குறையாத பாத்திரம். இந்த மாதிரி ஒரு பாத்திரம் இருந்தா போதும் இன்னைக்கு ஒரு ஊருக்கு, ஓகேங்களா, நல்ல சாப்பாடு போட்டுனே இருக்கலாம். அப்ப அந்த காலத்துல இப்படி எல்லாம் இருந்துருக்குது. அப்ப அந்த அரசர் கேட்கிறாரு, ஐயா அல்ல குறையாத பாத்திரம் பார்த்திருக்கிறேன், கேள்விப்பட்டிருக்கேன், இது என்னையா போட போட நிறையாத பாத்திரம், குறையாத பாத்திரம் பார்த்துருக்கேன், ஆனா இது என்ன போட போட நிறையாத பாத்திரம் அப்படின்ன உடனே அவர் சொல்றாரு அந்த மகான், ஐயா இது சாதாரண பாத்திரம் கிடையாது, நீ எண்ணத்தை போட்டாலும் இதுல வந்துட்டு நிறையாது, நிறைவு வராது. ஏன்னா இது வந்துட்டு சாதாரண பாத்திரம் இல்லை, ஒரு இறந்து போன மனிதனுடைய மண்டை ஓட்டுல செய்த இந்த பாத்திரம். அப்ப எதை போட்டாலும் இங்க நிறைவு வருமா அப்படின்னா நிறைவு என்பது வராது. பற்றாக்குறை இருந்து கொண்டேதான் இருக்கும். பற்றாத குறை, இறைவனை பற்றாதவரே பற்றாக்குறை. பற்றுக பற்றற்றான் பற்றினை பற்று அப்பற்றை பற்று விடற்கு, பற்றற்ற கண்ணே பிறப்பறுக்கும் மற்றும் நிலையாமை காணப்படும். அப்ப பற்றை அறுத்து விடுங்கள். வாழ்க்கையினுடைய நோக்கத்தை நிறைவு செய்ய வேண்டும் என்று சொன்னால் அப்போ ஒரே வழி அன்போடு. அப்ப அன்பு ஒன்றை மட்டுமே வாழ்க்கையிலே பயன்படுத்தணும், சொல்லினே இருக்கணும். அன்பு 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 தூணா கூட, அதனாலதான் ஆலியார்ல அன்பு திருநிலையம், அமைதி திருநிலையம், அங்க போய் அந்த அந்த பெட்ஷீட்ல பாத்துருங்க, அன்பு அப்படின்னு எழுதி நம்ம எழுதி வச்சுக்கிடணும் எல்லா இடத்துலயும். அன்பு பேர் வைக்கிறாங்க இல்லையா, அன்பழகன், அன்பரசி, இதெல்லாம் பேர் வைக்கிறாங்க. அப்போ அதை சொல்லினே இருக்கணும், அன்பு. அப்பதான் நம்ம திருப்பி 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 அப்ப எதை நினைக்கின்றோமோ அதுவாகத்தான் நம்முடைய மனம் மாறும். இன்னைக்கு புக்கு, டிவியை பாக்குறோம், பேப்பரை பாக்குறோம், நியூஸை பாக்குறோம், வாட்ஸ்அப்ல செய்திகளை பாக்குறோம். ஒன்னொன்னு பாத்தீங்கன்னா எது அதிகமாக வருது? அன்போடு இருக்கிறதா வருது. ஐயா இந்த இடத்துல இவங்க இதுக்கு உதவி பண்ணாங்க, இந்த இடத்துல அன்புங்கிறத பத்தி பேசினாங்க, அந்த ஜூம்ல இதை பத்தி சொன்னாங்க, எப்படியா வருதுன்னு யோசனை பண்ணி பாரு. அப்ப இதுல இருந்து மனிதன் விடுபட வேண்டும், மாற்றம் வரணும். இப்ப மாற்றம் வந்தா தான் இதெல்லாம் ஒரு நெக்ஸ்ட் ஜெனரேஷனுக்கு நம்ம கொண்டு போக முடியுங்க. அதுக்குதான் மகான்கள் இவ்வளவு தூரம் போராடினாங்க, இவ்வளவு முயற்சிகள் செய்தார்கள். இந்த வகையிலே அன்போடு வாழ்வோம் என்று கூறிக்கொண்டு, கந்த குரு கவசம் அப்படின்னு சொல்லி ஒண்ணு இருக்கு, யூடியூப்ல இருக்கு, அது கேட்டு பாருங்க. ஒரு 400 லைனுக்கு மேல இந்த கந்த குரு கவசத்துல ஒரு அன்பை பற்றி ரொம்ப சிறப்பாக அதுல சொல்லியிருப்பாருங்க. கந்த குரு கவசத்துல அன்பு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழகா சொல்லுவாரு. அன்பே ஓமெனும் அருள் மந்திரம் என்றாய் நீ, அன்பை உள்ளத்திலே அசையாது அமர்த்திடுமோர் சக்தியை தந்து தடுத்தாட் கொண்டிடவும் வருவாய், அன்பனாய் வந்தருள் கந்தகுரோ. கந்தனை கூப்பிடுறாருங்க.
அப்ப அன்பை உள்ளத்திலே நிறுத்திடுவாய். அன்பே ஓமெனும் அருள் மந்திரம் என்றாய். அன்பை உள்ளத்திலே அசையாது அமர்த்திடுவாய். எப்பொழுதும் உள்ளத்துல அன்பை அசையாது வச்சிரு. அப்ப அன்பு என்ற சக்தியை தடுத்து என்னை கொடுத்து என்னை ஆட்கொண்டருள் ஸ்கந்த குரு. அவ்வளவு ஒரு அற்புதமாக அன்பை பற்றி சொல்லுவாருங்க. அதாவது ஞானதண்ட பாணியே என்னை ஞான பண்டிதன் ஆக்கிடுவாய். அகந்தையெல்லாம் அழித்து அன்பனை ஊட்டிடுவாய். அன்பு மயமாக்கி ஆட்கொண்டு வையப்பா. அன்பை என் உள்ளத்தில் அசைவின்றி நிறுத்திவிடு. அன்பை என் உள்ளத்தில் அசைவின்றி நிறுத்திவிடு. எப்போ அன்போடே என்னை இருக்கிற மாதிரி காணி. ரைட்டா? அன்பில்லாத இடம் அங்குமெங்கும் இல்லை என்றாய். அன்பையே கண்ணாக ஆக்கி காத்திடுவாய். உள்ளும் புறமும் உன்னருளாம் அன்பையே உறுதியாக நானும் பற்றிட உவந்திடுவாய். எல்லை இல்லாத அன்பே இறைவெளி என்றாய் நீ. அப்ப இறைவெளி என்றாலே எல்லை இல்லாத அன்பு. இறைவெளி எப்படி இருக்குதுங்க? எல்லை இல்லாத அன்பே இறைவெளி என்றாய் நீ. அங்கிங்கினாதபடி எங்கும் அன்பென்றாய். அன்பே சிவம், அன்பே சக்தியும், அன்பே ஹரியும், அன்பே பிரம்மஞம், அன்பே தேவரும், அன்பே மனிதரும், அன்பே நீயும், அன்பே நானும், அன்பே சத்தியம், அன்பே நித்தியம், அன்பே சாந்தம், அன்பே ஆனந்தம், அன்பே மௌனம், அன்பே மோட்சம், அன்பே பிரம்மமும், அன்பே அனைத்தும் என்றாய். அன்பில்லாத இடம் அங்குமெங்கும் இல்லை என்றாய். எங்கும் நிறைந்த அன்பே என் குருநாதனப்பா. அன்பில் உரையும் அருட்குருநாதரேதான் ஸ்கந்தாசிரமத்தில் கந்தகுரு வானான்கா. மூவரும் தேவரும் முனிவரும் போற்றிடவே ஸ்கந்தாசிரமம் தன்னில் ஸ்கந்த ஜோதியுமாய் ஆத்ம ஜோதியுமாய் அமர்ந்திட்ட ஸ்கந்தகுரு. இந்த மாதிரி வருங்க. அப்ப அன்பே சத்தியம், அன்பே நித்தியம், அன்பே ஆனந்தம், அன்பே எல்லாம், அன்பே மௌனம், அன்பே மோட்சம், அன்பில்லாத இடம் அங்குமெங்கும் இல்லை என்றாய். எல்லை இல்லாத இறைவெளியே அன்பு. அப்ப இதே அன்பு நம்மிடம் வர வேண்டும். அப்ப இடையில இந்த விலங்கின பதிவு இருக்குது பாருங்க. இந்த பதிவு இதை வெளியில கொண்டு வராது. இதுக்குதான் மகர்ஷி அவர்கள் பயிற்சி. இப்ப இதை கேட்டா மட்டும் பத்தாது, படிச்சா பத்தாது, பாடுனா பத்தாது. பிராக்டிஸ், பயிற்சி, முயற்சி, தொடர்ச்சி, வளர்ச்சி, தேர்ச்சி, வாழ்க்கையிலே மகிழ்ச்சி இருக்கும் என்று சொல்லி அருட்தந்தை அவர்கள் காட்டிய வழியிலே நாம் அனைவரும் பயிற்சியை செய்வோம். ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துவோம். அன்போடு வாழ்க்கையை நடத்தி, அன்போடு நம்முடைய எண்ணத்தை சீராக்கி, சொல்லை சீராக்கி, நம்முடைய செயலையும் சீராக்குவோம் என்று கூறி நல்லதொரு வாய்ப்பை நல்கிய ஆலியார் ஐடி நிறுவனத்தார் அனைவருக்கும், நம்முடைய தலைவர் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய பத்மஸ்ரீ எஸ்கேஎம் ஐயா அவர்களுக்கும், இந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்து நடத்தி கொண்டிருக்கோம் பேராசிரியர் ராஜேஸ்வரி அம்மா அவர்களுக்கும், நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர்கள் அனைவருக்கும், இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்ட உங்கள் அனைவருக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறி அன்போடு விடைபெறுகின்றோம். நன்றி. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளம். இனி கேள்வி பதில் நிகழ்ச்சிக்கு செல்வோம். கேள்விகளை கேட்கும் அன்பர்கள் தாங்களது கைபேசியை தாங்களே அன்மியூட் செய்து கொண்டு கேள்விகளை மட்டும் சுருக்கமாக கேட்கும் போது அது அனைவருக்கும் பயனுள்ளதாக அமையும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொண்டு முதலாவது அன்பராக ஜூம் யூசர், உங்க பேர் சொல்லிட்டு நீங்க பேசலாமா? உங்களுக்கு அன்மியூட் கொடுத்தாச்சு. வாழ்க வளமுடன். ஜூம் யூசர்னு கொடுத்திருக்கீங்க, உங்க பேர் சொல்லிட்டு பேசலாமா? அடுத்த அன்பராக கிருபாநிதி அம்மா, உங்களுக்கு அன்மியூட் கொடுத்தாச்சுமா, நீங்க பேசலாமா? அம்மா வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளமுடன் அம்மா, வாழ்க வளமுடன். ரொம்ப அதாவது இன்பச்சியா இருந்துச்சு. நீங்க இன்னைக்கு வருவீங்க நாங்க எதிர்பார்க்கவே இல்லை. நன்றி ஐயா, வாழ்க வளமுடன். அதாவது ஸ்பீச் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஏன்னா நேத்து வரைக்கும் பிளேயர் வேற மாதிரி வந்துச்சு. காலையில உங்களை பார்த்தோம்னா 11 மணிக்கு ரொம்ப நல்லா. நன்றி ஐயா, ரொம்ப அர்ஜென்ட்டா வெளியில போகணும்னாங்க. உங்களுடைய அன்பு கிடைக்கணும்ன்றது எங்களுக்கு. நன்றி, வாழ்க வளமுடன் ஐயா. ஐயா நீங்க பேசி நான் ரொம்ப நாளைக்கு முன்னாடி இந்த எண்ணெய் தீத்திரிய பத்தி பேசினீங்க. அதுக்கு பிறகு ஒரு தலைப்பு கொடுத்த மாதிரி எனக்கு நினைவு இல்ல, தெரியல. நன்றி, வாழ்க வளமுடன். ஆமா, ரொம்ப சிறப்பு ஐயா. அப்ப நீங்க சொல்லையில
நீங்க சொன்னது முழுக்க முழுக்க ஏத்துக்கிட்டு நம்ம நடக்கணும். இதுல கேள்வியோ ஐயமோ கிடையாது. இதுல நீங்க சொன்னதை அப்படியே மனசோட ஏத்துக்கிட்டு செய்யணும். இப்ப நீங்க ஓரறிவை பத்தி சொன்னது ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. அதாவது தெரிஞ்சா கூட நமக்கு சிந்திக்க தெரியல. அது செய்யறது ஆமா அத்தனை நமக்காக செய்யுது. அத நம்ம ஆமா எவ்வளவு அன்போட வச்சிருக்கணும் அப்படிங்கிறது ஒண்ணு புரியுதுயா. ஆனா ஒண்ணே ஒண்ணுயா, ம் இப்ப ஒரு மரத்திலே காய்க்குது, அது ஒரு டேஸ்ட் கொடுக்குது, இன்னொரு டேஸ்ட் கொடுக்குது. அதுக்கு ம் எங்க அப்பா மனுஷன் மாதிரி அப்படிம்பாங்க. அது அடிக்கடி எங்க அப்பா சொல்லுவாரு, இது மனுஷன் மாதிரி தான் ஒரு பக்கம் இப்படி அது என்ன காரணம்னு தெரியல. எங்க வீட்டுல ஒரு மாம்பழம் இந்த பக்கம் நல்லா இருக்கும், அந்த பக்கம் புளிக்கும். அதுக்கு சொல்லுவாங்க ம் அப்பா அடி, இது மனுஷன் மாதிரி சில சமயம் மாறுமோ அப்படின்னு. ஆனா இப்ப விஞ்ஞானங்கள் சொல்லுது சூரிய ஒளி பத்தாம அப்படிங்கிற மாதிரி. அதேதான் கரெக்ட். அது அப்படி அதாவது சூரிய அப்படின்னு ஒளி படுற பக்கம் ஒரு டேஸ்டா இருக்குங்க, ஆஹ் இன்னொரு பக்கம் இன்னொரு டேஸ்டா இருக்கும். ஆமா, அது இப்பதான் நான் உணர்றேன் மனவளக்கலைக்கு வந்த அதே பிறகு. மாதிரி நீங்க ஊற்றக்கூடிய தண்ணி இருக்கு பாருங்க, ஆஹ் அந்த தண்ணியினுடைய தன்மையை வச்சுதான் அதுல காய்க்கக்கூடிய தன்மை எல்லாம் வரும். நன்றி ஐயா, ரொம்ப நல்ல தண்ணி மட்டும்தான் ஊத்தணும். வேற இந்த பாத்திரம் கழுகுன தண்ணி, அந்த தண்ணி, இந்த தண்ணி எல்லாம் ஊத்தி பாருங்க, அதெல்லாம் பூச்சி உள்ள. ஒரு கொய்யா மரத்துக்கு 2 கொய்யா மரம் வைங்க. ஒரு கொய்யா மரத்துக்கு நல்ல தண்ணி ஊத்துங்க, ஒரு கொய்யா மரத்துக்கு வேற தண்ணி ஊத்துங்க. பாருங்க, 2லயும் அதுல பூச்சி வந்துரும், எல்லாத்துலயும் கிருமி வந்துரும். ஓ அந்த பழத்திலே கொட்டையில உள்ள புழு இருக்கும். இதுல பாத்தீங்கன்னா அவ்வளவு டேஸ்டா இருக்கும். ஐயா, எனக்கு ஒரே ஒரு கேள்வி. ஆமா ஆமா ஐயா, ரொம்ப சிறப்பு. ஒன்னே ஒண்ணுயா, ஒரு அன்பு நம்ம ஒருத்தட்ட செலுத்துறோம்னு வைங்க, அவங்ககிட்ட நம்ம என்ன ரொம்ப அதிகமா அன்பு காட்டுறோம், அவங்களோட அன்பா ஒத்து போறோம். ஆனா சில சமயம் அவங்க ஒதுங்கும் போது என்னத்த பண்ணாலும் இவங்க இப்படிதான் இருக்க போறாங்கிற ஒரு சலிப்பு வந்துருதுயா. அது மனிதனா, அது என்ன காரணம்? அது எப்படி விடுவிக்கலாம்? நன்றி ஐயா, வாழ்க வளம். அது அவங்களுடைய பதிவுகளினுடைய வெளிப்பாடு. அது பயிற்சி செய்தா மட்டும்தாங்க ஒரு மாற்றத்தை கொண்டு வர முடியும். இல்லைன்னா போலியா நடிக்கிறாங்க. எல்லாருமே இன்னைக்கு பாத்தீங்கன்னா நடித்துதான் வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். நமக்காக யாருமே வாழல, பிறருக்காக தான் வாழ்க்கையை நடத்தி கொண்டு அவங்க என்ன சொல்லிடுவாங்களோ அப்படின்னு தான் இன்னைக்கு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அது போலி வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அப்போ உண்மை வாழ்க்கைக்கு மனிதர்கள் வர வேண்டும், உண்மை வாழ்க்கையை அறிந்து கொள்ள வேண்டும். அப்ப இது போன்ற மகான்களினுடைய சத்சங்கத்திலே கலந்து கொள்ளும் போதுதான் உண்மையை பற்றிய ரகசியம், உண்மையை பற்றிய விளக்கம் நமக்கு கிடைக்கும். அப்பதான் உண்மையை நோக்கிய வாழ்க்கை நாம் வாழணும். ஓகேங்களா? அதனால நம்ம யாரையும் துன்பப்படுறாங்கன்னா அதுக்காக நம்ம ரொம்ப வருத்தப்படவும் முடியாது. ரொம்ப இன்பப்படுறாங்கன்னாலும் நம்ம அதுக்காக ரொம்பவும் கொண்டாட வேண்டும். அது அவரவர்களுடைய கர்மாப்படி நமக்கு எல்லாம் நடந்துட்டு இருக்கு. ஆமா நன்றி ஐயா, ரொம்ப சிறப்பு. உங்களை பார்த்ததுல மகிழ்ச்சி. வாழ்க வளமுடன். நன்றி ஐயா. நல்லதும்மா, நல்லதும்மா. வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன்மா. மிக்க நன்றிமா. ஜூம் யூசர் உங்களோட மைக் ஆன்ல இருக்கு, நீங்க கேள்வி கேட்கலாம். வாழ்க வளமுடன். அடுத்த அன்பராக கவிதா அம்மா, உங்களுக்கு அன்மிட் கொடுத்தாச்சுமா, நீங்க பேசலாமா? வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் அம்மா. ஐயா, தாவரத்தை பத்தி சொன்னீங்க, ரொம்ப சிந்தனை பண்ண வேண்டியதா இருந்துச்சு. இன்னைக்கு ரொம்ப அருமையா இருக்குது. அதே மாதிரி மிருகங்கள் மேல பார்க்காதுன்னு சொன்னீங்க, அதுவும் சிந்தனை பண்ற மாதிரி இருந்துச்சுங்க. ரொம்ப சிறப்பா பார்க்க முடியாது, நாமளும் கீழே தான் பார்த்துட்டு இருக்கோம். அது ரொம்ப இப்ப புதுமையா யோசிக்க தோணுச்சு. நல்லா இருந்துச்சு ஐயா. பார்க்கவே முடியாது. ஐயா, இப்ப வீட்டுல வளர்க்குறோம்ல, அந்த செடிங்க மட்டும் தண்ணி ஊத்தலன்னா வாடி போகுது. தெருக்கல்ல இருக்கிற செடி மாத்திரம் ஏங்க ஐயா வாடவே மாட்டேங்குது? அப்படியே தானே இருக்கு. தண்ணி அதாவது தெருக்கல்ல உள்ளதும் வாடுமா. ஒரு சில செடிகளுடைய வேர் வந்துட்டு கொஞ்சம் ஆழத்துல போயிடும். அப்ப ஆழத்துல இருந்து தண்ணி அதை எடுத்துக்கின்றோம். ரைட்டுங்களா? அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஈவினிங் நைட் ஆனா அந்த சந்திரன்ல இருந்து வரக்கூடிய அந்த அலை இருக்கு பாருங்க, சந்திரன் நைட்டு மாய்ச்சர் அதிகமாக இருக்கும் காத்துலே. அந்த மாய்ச்சர்ல இருக்கக்கூடிய தண்ணியே அந்த தாவரங்களுக்கு போதுமானது. நீங்க வீட்டுல வச்சிருக்கும் போது என்னன்னா அந்த சந்திரனினுடைய அந்த மாய்ச்சர் அதிகமா அது கிடைக்காது. ஏன்னா 4 சுவத்துக்குள்ள நீங்க வச்சிருக்கிறீங்க, அங்க கிடைக்கிற அளவுக்கு இங்க கிடைக்காது. அதே மாதிரி வீட்டுல நீங்க தொட்டியில வச்சிருக்கிறீங்க, அங்க எல்லாம் பூமியில இருக்குது.
அதனால பூமியில இருந்தே ஒரு உஷ்ணம் மேல் நோக்கி வந்துட்டு இருக்குங்க. அதுவே அந்த வேருக்கு வந்துட்டு தண்ணிய கொடுத்துனே இருக்கும், நீர் சத்தை கொடுத்துனே இருக்கும். ம். அதனாலதான் அதெல்லாம் வாடுறது இல்ல. அப்படி இருந்தும் ரொம்ப வெயில் வாடுறது அடிச்சா வாடிடும். வாடிடும். இந்த முதுமலை இந்த மாதிரி இடம்லாம் போகும்போது பாத்தீங்கன்னா தெரியும், இந்த ஹில் ஆ. ஏரியாவெல்லாம் அந்த ம். சைடுல எல்லாம் அந்த பில்லெல்லாம் வாடி இருக்குங்க. அதனால என்ன பண்ணிருவாங்கன்னா சைடுல வந்துட்டு எந்த நெருப்பையும் போட்டுறக்கூடாது. அங்க ம். வனத்துறை எழுதி போட்டிருப்பாங்க, ஏதாவது தீக்குச்சியோ அதோ உரத்தி போட்டா அங்க அந்த காடெல்லாம் பத்திக்கின்றோம். ம். அது அப்படியே காட்டுக்குள்ள போயிடும். ம். அதெல்லாம் அந்த ஓரமா இருக்கிற பில்லெல்லாம் காஞ்சு போயிடும், ஏன்னா அதுக்கெல்லாம் நீர் சத்து இருக்காது வெயில் நேரத்துல. ம். ஓகேங்களா? ஆ. நல்லது ஐயா, நல்லது. மண்டை ஓட்டை பத்தி சொன்னீங்க இல்லைங்க, மண்டை ஓடு எவ்வளவு இருந்தாலும் அது ஆமா உள்ள பத்தாதுன்னு. அப்ப ஆமா ஆமா மனுஷங்களோட ஆசை எண்ணங்கள் வந்து இன்னும் அடங்கல அப்படின்னு. ஆமா ஆமா. அதனாலதான் ம். பொணத்தை எரிச்ச பிறகு மறுநாள் போய் பார்ப்பாங்க ஆ. எலும்பெல்லாம் எரிஞ்சிருச்சான்ட்டு. ஆ. அது எலும்பெல்லாம் எரியலைன்னா அவனுக்கு ஆசை நிறைய இருக்குதுன்னு அர்த்தமா. ஆ. எலும்பெல்லாம் நல்லா வெந்திருக்கணுமா. ம். அந்த எலும்பை வந்துட்டு சாம்பல்ல தேடி எடுத்துட்டு வருவாங்க, 2 எலும்பை ம். அஸ்தியை எடுத்துன்னு கரைக்கிறதுக்கு. ம். நல்லா வெந்து எரிஞ்சிருச்சுன்னா அவனுக்கு ஆசையே இல்லைன்னு சொல்லுவாங்க. ம். ஓகேங்களா? நல்லது. ஆ. நல்லதுங்கய்யா, வாழ் வாழ்க வளமுடன் ஐயா. நல்லது ஐயா, வாழ்க வாழ்க. வளமுடன். எனக்காக கடைசியா ஒரு பாட்டு பாடிட்டு முடிச்சிடுங்க. சரிங்கம்மா சரிங்க. ஆ. நன்றிங்கய்யா, வாழ்க வளமுடன் ஐயா. அம்மா, வாழ்க வாழ்க வளமுடன்மா. வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன்மா. மிக்க நன்றி. அடுத்த அன்பராக ராஜலட்சுமி, உங்களுக்கு அன்மிட் கொடுத்தாச்சுமா, நீங்க பேசலாம். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடனம்மா. ஐயா ஐயா, ரொம்ப அன்பு அப்படிங்கிறது மட்டும் இல்ல சார், அருள் மழையா பொழிஞ்சிட்டீங்க. ஆராய்ச்சியாவும் இருந்தது ரொம்ப. நல்லா கேட்க நல்லா. அதுக்குள்ள முடிச்சிட்டீங்களேன்னு இருக்கு இப்ப எங்களுக்கு. ம். சார் நீங்க அடிக்கடி வந்து இது மாதிரி கொடுங்க சார், எங்களுக்கு நல்ல சிந்தனை. சரிங்கம்மா சரிங்கம்மா. ரொம்ப ரொம்ப எண்ணத்தை மகிழ்ச்சி. போடுங்க, உங்களுடைய எண்ணங்களை நல்லா ம். ஸ்ட்ராங்கா போடுங்க வந்து. சரியா சார், நீங்க கொரோனா பீரியட்ல வினை தூய்மைன்னு பேசுனீங்க ஐயா, அதை நான் ஆமா. அப்படியே ஃபுல்லா எழுதி வச்சிருக்கோம். ஆஹ் அதுக்கப்புறம் நான் நினைப்பேன், நீங்க உங்க ஸ்பீச்சை கேட்கவே இல்லையே, நான் எவ்வளவு நாள் நினைச்சது உண்டு. ஆஹ் அடிக்கடி வரணும் ஐயா நீங்க. நல்லா நல்லா கண்டிப்பா வருவோம்மா, கண்டிப்பா வரும். எனக்கு கேள்வி இல்லையா, ரொம்ப மகிழ்ச்சி. வாழ்க வளமுடன். நல்லது நல்லது. வாழ்த்துக்கள் நன்றி வாழ்த்துக்கள். நன்றி. வாய்ப்புக்கும் நன்றி. உங்களுக்கும் ரொம்ப நல்லது. வாழ்க வளம். வாழ்க வளமுடன். வாழ்க வாழ்க வளமுடன். வளமுடன்மா. மிக்க வாழ்க நன்றிமா. வாழ்க வளமுடன். வளம். அடுத்த அன்பராக சாந்தி கண்ணனம்மா, உங்களுக்கு அன்மிட் கொடுத்தாச்சுமா, நீங்க பேசலாம். ஐயா, வாழ்க வளமுடன் ஐயா. அம்மா, வாழ்க வாழ்க வளமுடன். வளமுடன். வாழ்க வளம். ஐயா, நீங்க வந்து என்னை திருத்தி அந்த ஸ்பீச்ல வந்து கேட்டீங்க, என்ன நம்ம எப்படி திருத்திக்குதுன்னா பேச்ச குறைக்கணும், எதுக்கு ஆமா. உதடு அப்படிங்கறத அதை தடுக்கிறதுக்கு தான் அது அப்படின்னு சொன்னது எனக்கு இன்னைக்கும் அந்த ஞாபகமா இருக்கு. நல்லா ரெக்கார்ட் ஆயிருக்கு இல்லையா இந்த மாதிரி உதாரணங்கள்லாம் கொடுக்கும்போது. இந்த உதாரணம் வந்து எப்பவும் நம்ம ஜாஸ்தி பேசினா உதடு தடுத்துடு தடுத்துடு அப்படிங்கறத சொல்ல ஆரம்பிச்சிட்டீங்க அதே மைண்ட்ல. மாதிரி அன்பு அன்பு அன்புன்னு சொல்லி இப்ப வந்து இன்னைக்கு அன்புங்கிற ஸ்பீச் அவ்வளவு அருமையா இருந்ததுயா. அப்ப வந்து ஓரினம் எல்லாம் வந்து நேரா இருக்கு. அத வந்து இப்ப நினைச்சு பார்க்கும்போது உதாரணம் நீங்க சொல்ல சொல்ல அப்ப அவ்வளவு இது இருக்கு அதுல. நாம தான் நம்ம திருத்திக்கணும், என்ன நான் திருத்திக்கணும், அந்த ஓரினத்துல இருந்து நம்ம என்ன கத்துக்கிட்டோம்னா அதை நம்ம திருத்திக்க கத்துக்கிட்டேன் இன்னைக்கு. அதுதான் அல்டிமேட்டா இருந்ததுயா. அப்புறம் வந்து இப்ப சொன்னீங்க, நம்ம வந்து ஒருத்தர் மேல ஒரு சிலர் பேர் மேல நம்மள வந்து இந்த குறை சொல்லிட்டா அவங்க மேல வந்து நமக்கு வந்து அந்த அன்பு குறையுது. அதை Correct. எப்படி இன்னும் கொஞ்சம் மாத்திக்கலாம்? வாழ்க வளமுடன் ஐயா. அதாவது அன்பு குறையுதுன்னா அவங்களுடைய எதனால அவங்க செய்யறாங்க அப்படின்னு சொல்றத பாக்கணுங்க. இப்ப நம்ம வந்துட்டு பயிற்சி பண்ணியிருக்கிறோம், நமக்கு உண்மையை பற்றி விளக்கம் ஏதோ ஓரளவுக்கு மகர்ஷியினுடைய அருளால கிடைச்சிருக்குது, ரைட்டுங்களா? ஒரு சில பேர் இந்த நம்ம இயக்கத்துக்கே வராம இருக்கிற போது அவங்க செய்யறதெல்லாம் பார்க்கும்போது இவ்வளவு இன்னும் அறியாமையில பண்ணிட்டு இருக்கிறாங்களே நமக்கு தோணும். ஓகேங்களா? அதை நினைச்சு நம்ம அவங்களும் பயிற்சிக்கு வரணும்னு சொல்லி நம்ம சொல்லலாம். சொல்லலையா, கேக்குறாங்களா, ஓகே கூட்டியாந்து வரலாம், கேட்கலையா நம்ம நம்ம வழியில இருந்துக்க வேண்டியதுதான்.
சரியா சரி. ஆமாய்யா, மிக்க நம்ம நன்றி அதுக்காக ஐயா. வருத்தப்படவே வேண்டாம். ஒரு காலகட்டத்துல அவங்களுக்கும் கிடைக்கும். அவ்வளவுதான். சரியா சரியா. நமக்கு இப்பதான் கிடைச்சிருக்குது. நமக்கு இன்னும் முன்னாடியே கிடைச்சிருந்ததுன்னு வைங்க, ஆமா, நமக்கு இன்னும் சிறப்பா இருந்திருக்கும்ல. நம்ம வந்தது மாதிரி நம்ம அம்மா அப்பாவே வந்திருந்தாங்கன்னா எப்படி இருந்திருக்கும்? கண்டிப்பா ஐயா, கண்டிப்பா ஐயா. அதனால அவங்களுக்கு ஒரு காலகட்டத்துல கிடைக்கும் கண்டிப்பா. எல்லோருக்கும் கிடைச்சுதான் ஆகணும். ஆமாய்யா, மிக்க நன்றி ஐயா. நன்றி. வாழ்க நல்லது வளமுடன். நல்லது. நன்றி வாழ்க அம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா, மிக்க நன்றி. அடுத்த அன்பராக உமையாளம்மா, உங்களுக்கு அன்மியூட் கொடுத்தாச்சு, நீங்க பேசலாம். ஆமா, வாழ்க வளமுடன்மா. வாய்ப்புக்கு நன்றிமா. ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். ஐயா நீங்க சொன்னீங்கல்லங்க ஐயா, எல்லா உயிர்களையும் அன்புதான் இருக்கு, அதை மறைச்சிட்டு இருக்கு என்னங்க ஐயா, மானமும் கண்ணும் மாயை அதெல்லாம். ஆமா, அந்த மாயை மறைச்சிட்டு இருக்குதுங்க. ஓ சரிங்க ஐயா, சரிங்க ஐயா. அதனாலதான் அந்த போரு எல்லாமே என்னங்க ஐயா. அவ்வளவுதான். மாயை மறைக்க மறைந்திடும் மெய்ப்பொருள், மாயை மறைக்க மாயை மறைய வெளிப்படும் அப்பொருள், மாயை மறைய மறைக்க வல்லார்க்கு காயம் இல்லை கருத்தில்லை தானே அப்படிங்கிறாரு சித்தர். மாயை மறைக்க மறைந்திடும் மெய்ப்பொருளா, மெய்ப்பொருளே மறைஞ்சிருமா மாயை மறைக்கும் போது. மாயை மறைய வெளிப்படும் அப்பொருள், மாயை மறைஞ்சிருச்சுன்னா அந்த மெய்ப்பொருள் வெளிப்படும். மாயை மறைய மறைக்க வல்லாருக்கு, அந்த மாயையை மறைக்கவும் மறையவும் வல்லாருக்கு காயமும் இல்லை கருத்தும் இல்லை, எல்லாம் ஒன்றுதான், இறைவன் தான். சிறப்புங்க சிறப்புங்க. நன்றிங்க ஐயா, மகிழ்ச்சிங்க. வாழ்க வளமுடன். அம்மா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா, மிக்க நன்றி. அடுத்த அன்பராக குரு அம்மாள், உங்களுக்கு அன்மியூட் கொடுத்தாச்சுமா, நீங்க பேசலாம். குரு அம்மாள். அம்மா, வாய்ப்பு கொடுத்து வைக்க மிக்க நன்றிம்மா. ராஜேஸ்வரி அம்மா. நன்றிமா. வாழ்க வளமுடன் ஐயா. உங்களுடைய அன்பான பேச்சு ரொம்ப அருமைங்க ஐயா. நீங்க அடிக்கடி எங்களுக்கு இந்த மாதிரி அன்பான ஸ்பீச் கொடுத்துக்கிட்டே இருக்கணுங்க ஐயா. கண்டிப்பா. நீங்க ரொம்ப நாளா நீங்க வரவே இல்லை, எங்களுக்கு இன்னைக்கு சர்ப்ரைஸா இருந்துச்சு. ஆமா, சர்ப்ரைஸ் தான். கண்டிப்பா வரோம்மா, கண்டிப்பா வரோம்மா. கற்பனைங்க ஐயா, ரொம்ப அற்புதங்க ஐயா. இந்த அன்புன்றதுல எவ்வளவு உள்ள அடக்கமா இருக்குங்கிறத. இன்னும் நிறைய விஷயம் இருக்குது, நிறைய இருக்குதுங்க. ஆமாங்க ஐயா. நீ ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒரு அன்பு போட்டே பேசுனீங்க ஐயா. ரொம்ப அன்பான உங்களுடைய ஸ்பீச். அதுலங்கய்யா, லெட்டர் எழுதும் போது கூட பாத்தீங்கன்னா அன்புடையீர் அப்படின்னு முதல்ல சொல்லும் போதே அன்பர்களே அன்பர்கள் இல்லையா, அன்பர்களே. ஐயா, இந்த ஸ்கந்த கந்த அது ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குங்களா ஐயா? ஸ்கந்த அப்படிங்கிறது சமஸ்கிருத வார்த்தை, ஸ்கந்த. சரி சரி. கந்த அப்படிங்கிறது தமிழ் எழுத்து, கந்த குரு கவசம். ஸ்கந்தாசிரமம் அப்படின்னு சொல்லுவாங்க, ஸ்கந்தாசிரமம். இது நம்ம கொஞ்சம் உச்சரிக்கிறதுக்கு ஈஸியா கந்தாசிரமம் அப்படின்னு சொல்றோம். ஆமா, கந்தன் அப்படின்னு சொல்றாங்க. ஆமா, கந்தன். அதான் ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கான்றது தான் கேட்டேன். ஆமா, ஸ்கந்த ச அதுல வரும், இதுல க அதுல வரும். ஐயா, உங்களுடைய தொண்டு தொடரட்டும் ஐயா, அடிக்கடி பேசுங்க ஐயா. நல்லது. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா, மிக்க நன்றி. அடுத்த அன்பராக சாந்தி சுந்தரம் அம்மா, உங்களுக்கு அன்மியூட் கொடுத்தாச்சுங்கம்மா, நீங்க பேசலாம். வாய்ப்புக்கு நன்றி ராஜேஸ்வரி அம்மா. வாழ்க வளமுடன். ஐயா, ஐயா, உங்க குரலை மட்டும்தான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வரைக்கும் கேட்டுக்கிட்டு இருந்தோம். இன்னைக்கு நேரடியா நீங்க வந்ததுல எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சிங்கய்யா. அன்புக்கு டெபினிஷன் கடவுள் தான், காட் இஸ் லவ் இல்லையா, லவ் இஸ் காட் சொல்லுவாங்க. ஆனா எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இப்ப ஜஸ்ட் பிஃபோர் என்ன தோணுச்சுன்னா, இந்த அன்பை பத்தி மகான் பேசியிருக்காங்க. மகானை தொடர்ந்து எத்தனையோ பேராசிரியர்கள் தங்களை போல அவர் கூடயே இருந்தவங்க நிறைய பேசியிருக்காங்க. ஒவ்வொருத்தரும் பேசும்போது ஒரு புதுமை இருக்குது, அதுல ஒரு எளிமை இருக்குது, அதுல ஒரு புரிதல், நல்ல ஒரு இன்னும் சிறப்பா அப்படிங்கிற மாதிரி புதுமையான விஷயங்கள் எங்களுக்கு தெரியப்படுத்திட்டே இருக்குங்க. இறைநிலை தங்கன் மூலமாக குருதான் உங்களையெல்லாம் எங்களுக்கு பரிசா கொடுத்துருக்குறாங்க ஐயா. நடமாடும் தெய்வங்களேன்னு ஐயா பேசுவாங்க.
ஆனா நல்லா நல்லா உண்மையிலேயும் ஆமாங்க, உண்மையிலே நீங்க எல்லாருமே எங்களுக்கு ஒரு சிறந்த வழிகாட்டிகளாக இருக்கிறீங்கயா. நல்லா குருவினுடைய நல்லா வார்த்தைகளையும் வேதாத்திரிய கருத்துக்களையும் தத்துவங்களையும் உள்வாங்குவதற்கு தங்களை போன்ற சிறந்த பேராசிரியர்களை உருவாக்கி கொடுத்தமைக்கு இறைவனே குருவாக வந்துள்ள நம்மளுடைய குருபிரான் மகரிஷி அவர்களுக்கு, வேதாத்திரிய தந்தை அவர்களுக்கு என்னுடைய பரிபூர்ணமான நன்றிகளை சொல்லிக்கிறீங்க. வாழ்க வளமுடன். ரொம்ப அற்புதமான சிந்தனை. ஒரு சின்ன வேண்டுகோள் மனதுக்குள்ள எழுதுது. எப்படின்னா, இப்ப எனக்கு 66 வயது. இது இந்த மாதிரி பேராசிரியர்களுடைய பேச்சுக்களை எல்லாம் அவங்க எழுதுனது, அவங்க சொன்னதை பூரா பதிவு பண்ணிருக்காங்க இல்லையா? அதெல்லாம் ஏன் ஆமா ஒரு புக்கா இருக்கக்கூடாது? நாளைக்கு நம்மளுடைய பேரம்பேத்திகளுக்கெல்லாம் அது ஒரு சிறந்த ஒரு எடுத்துக்காட்டுகளாக இருக்குமே, நாளைக்கு வழிகாட்டிகளா கூட இருக்குமே. நம்ம ஆன்மீகத்துல நல்லா சிறந்து வரணும், எல்லோரும் இறைநிலை உணரணும் அப்படின்னு மகான் நினைக்கிறாங்க. உலக அமைதி வரணும்னு நினைக்கிறாங்க. இறைநிலை கண்டிப்பாக இதை ஒரு தொகுப்பாக, ஒவ்வொரு பேராசிரியருடைய தொகுப்பாக, ஒவ்வொரு புத்தகமா கூட போடணும்னு நான் மனதார இறைநிலையிட்ட வேண்டி நல்ல விரும்பி கேட்டுக்கிறேங்கய்யா. நல்ல ஐடியா. நம்ம ஜூம்ல பேசுறதே கூட ரொம்ப அற்புதமா இருந்ததுங்க. அன்புக்கு டெபினிஷன், அதனுடைய எடுத்துக்காட்டுகள், போடலாம். வேதாத்திரிய ஐயாவுடைய கருத்துக்கள், எப்படி விலங்கினங்கள் எப்படி இருக்குது, இயற்கையோட ஒன்றிய நிலையில அன்போடு இருக்கிறாங்க, நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. மீண்டும் மீண்டும் கேட்டு நாங்க தெளிவடைந்து கொண்டு எங்களால் முடிந்த அளவு வேதாத்திரியத்தை வித்துக்களை விதைக்கணுங்க ஐயா. வாழ்க வளமுடன்ங்க ஐயா. நல்லது நல்லது நல்லது. வாழ்க வளம். வாழ்க. உங்களுடைய தொண்டி சிறக்க இந்த சகோதரியின் அன்பு வணக்கங்களும் வாழ்த்துக்களும் ஐயா. வாழ்க வளமுடன். நன்றி நன்றி. வாழ்க வளம். வினாக்கள் ஏதும் இல்லைங்க ஐயா. வினாக்கள் எழுவது போல நீங்க எங்களுக்கு பாடம் நடத்தல. நல்லது நல்லது நல்லது. அற்புதம் அற்புதம். அம்மா ராஜேஸ்வரி அம்மா, வாய்ப்பு தந்தமைக்கு மிக்க நன்றிகள் அம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா. மிக்க நன்றிமா. அடுத்த அன்பராக அருள்நிதி இந்திராணி அம்மா, உங்களுக்கு அண்மை கொடுத்தாச்சுங்கம்மா, நீங்க பேசலாம். நன்றி அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. நன்றி ஐயா. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்குமா. நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேங்க ஐயா. உங்களை போன்ற பேராசிரியர்களோட பேச்சுதான் ஐயா எனக்கு உயிரை கொடுத்துக்கிட்டே இருக்கு. நல்லா நல்லா நல்லா. சிந்தனை முறை அருமை. ரொம்ப நாளைக்கு அப்புறம் உங்க குரலை கேக்குறேன். நேர்ல நான் பார்த்ததுக்கும் இப்ப பார்த்ததுக்கும் ரொம்ப வித்தியாசமா இருந்ததுங்க ஐயா. ஆனாலும் உங்க பேச்சு அப்படியே பசுமரத்தாணி மாதிரி மனசுல பதிஞ்சுது. அன்பை பத்தி இவ்வளவு விசாரமா பேசியிருக்கீங்க. இந்த ஒர்ஷிப்புங்கிற கப்பல்ல நாம பயணம் பண்றதுங்கிறது ரொம்ப அருமையான உதாரணம், எடுத்துக்காட்டு. ரொம்ப நல்லா இருந்தது. அப்புறம் எந்த ஃபிஷ்ஷும் நாம் நம்மளால கவுக்க முடியாதுன்னு சொன்னீங்க. அது என்ன என்ன சொன்னீங்க? ஃப்ரெண்ட்ஷிப்பா ஏதோ சொன்னீங்க. ஃப்ரெண்ட்ஷிப், ரிலேஷன்ஷிப், பார்ட்னர்ஷிப், இதெல்லாம் ஒரு காலத்துல ஆமா ஆமா போயிடும். ஆமா. அந்த ஷிப்ல இந்த அந்த செல்ஃபிஷ் மோதுனுச்சுன்னா அந்த ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாம் போயிடும். அதான் இந்த செல்ஃபிஷ் ஈகோவோட நம்ம எதுவுமே செய்ய கூடாது. அருமையான உதாரணம் ஐயா. பெரிய 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 கண்டுபிடிப்பு மாதிரிதான் எனக்கு தோணுச்சு. ரொம்ப நல்லா இருக்கு. சகோதரி சாந்தி சுந்தரம் சொன்ன மாதிரி உங்களை போன்ற பேராசிரியர்களோட உரைய புத்தகமா தொகுத்து வெளியிட்டீங்கன்னா நல்ல ஒரு ஐடியா. நல்ல ஐடியா. ஆமாங்க ஐயா. பாத்துக்கிட்டே இருக்கலாம், கேட்டுக்கிட்டே இருக்கலாம். மூத்த பேராசிரியருடைய உரைகள்லாம் கல்லுல பொறிச்ச மாதிரி இருக்கு. ஆனா எங்களை போன்ற வயசானவங்களுக்கு மறந்து போகுது ஐயா. நினைவு வரும்போதெல்லாம் மகிழ்ச்சி புக்க படிக்கிற மாதிரி உங்க உரைகளையும் படிக்கலாம் ஐயா. ரொம்ப நன்றி. உங்களுக்கு இறையருளும் குருவருளும் உடல் நலம், நீள ஆயுள், நிறை செல்வம், உயர்ப்புகள், மெய்ஞானம் ஓங்கி நீங்கள் உங்கள் அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். நன்றி அம்மா. நன்றி ஐயா. மிக்க நன்றி. ராஜேஸ்வரி நன்றிம்மா. வாழ்க வளமுடன். மிக்க நன்றிமா. அடுத்த அன்பராக காந்திமதி லட்சுமணன், உங்களுக்கு அன்மிட் கொடுத்தாச்சுங்கய்யா, நீங்க பேசலாம். நன்றிங்கம்மா, வாய்ப்பு கொடுத்தமைக்கு. ஐயா உரை ரொம்ப சிறப்புங்க. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. அன்பான வணக்கம், அன்பான வேண்டுகோள். ரொம்ப சிறப்புங்க ஐயா. ஐயா இந்த இயற்கை எந்த அளவுக்கு
வெயில் மழை எல்லாத்துக்குமே வந்து தாங்கி நிற்கிதுங்கிறது சிறப்பாக சொன்னது வந்து ரொம்ப அருமையாக இருந்ததுங்க ஐயா. ஆனால் அந்தந்த தன்மை வந்து எப்போதுமே அது இயற்கை மாறாமல் இருக்கு. ஆனால் எல்லாமே ஓரறிவுலேருந்து 6 அறிவு வரையும் தன்மை படைத்த மனிதர்கள், 6 அறிவு படைத்த மனிதர் மட்டும் அந்த காந்தி நோட்டுக்கு, அதனால தான் அகிம்சை வந்து காந்தி தாத்தா நோட்டில் வச்சதா என்னன்னு தெரியல. காந்தி நோட்டுக்கும் இயற்கை சார்ந்த இதை வந்து இயற்கையே கூறு போட்டு மனிதர்களே எல்லாமே விற்கிறாங்க இல்லையா, நிலம் நீர் நெருப்பு காய் எல்லாத்தையுமே. அப்போ அந்த காந்தி நோட்டுக்கு இருக்கக்கூடிய அன்பு ஒரு நார்மலா இருக்கிறதுக்கு இருக்க மாட்டேங்குது. அது ஏன் அது மாதிரி? காந்தி நோட்டை காட்டுங்க, அன்பா எப்படிப்பட்டவனும் அன்பா மாறிடுறான். அந்த நோட்டு தான் இன்னைக்கு பேசுது. ஒரு விஷயம், ஒரு நிலமா இருக்கட்டும், எதுவா அந்த ஒரு அதாவது பொருளாக கொடுக்கப்படக்கூடிய அத்தனை விஷயமும் அந்த காந்தி நோட்டுக்கு காட்டக்கூடிய அன்பு வேற எதுல இருக்க மாட்டேங்குது. அது ஏங்க ஐயா? அதாவது காந்தி வந்துட்டு நாட்டுக்காக பாடுபட்டாருங்க. காந்தி நாட்டுக்காக பாடுபட்டாரு. இன்னைக்கு காந்தி படத்தை போட்ட நோட்டுக்காக எல்லாரும் பாடுபட்டு இருக்கிறாங்க. அந்த நோட்டை கொடுத்தாதான் அன்பு இருக்குங்கிற மாதிரி இருக்கு. அந்த நோட்டை கொடுத்தாதான் ஒரு மலர்ச்சியே வருது. ஓகேங்களா? அதுல அவர் எப்படி சந்தோஷமா இருக்கிறாருங்க காந்திஜி. ஆனா அந்த நோட்டை வச்சிருக்கிற மனிதனுக்கு அந்த சந்தோஷம் இருக்கா? இல்லைங்க, கிடையாது. பற்றாக்குறை இருந்துட்டேதான் இருக்கும். எவ்வளவு நோட்டு கொடுங்க, 2000 நோட்டு கூட அச்சடிச்சு குடிச்சா கூட இன்னும் ரைட்டுங்களா? தன்னிலை மறந்து சுயநிலை மறந்து மனிதன் வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கின்றார். இன்றைக்கு வந்துட்டு அது மட்டும்தான் அவங்களுக்கு வந்துட்டு தேவைன்னு ஆயிடுச்சுங்க. அதை மீறி அடுத்ததுக்கு போக முடியறது இல்ல. அடுத்த கட்டத்துக்கு, அடுத்த லெவலுக்கு, அடுத்த மார்க்கத்துக்கு போகணும். அடுத்த மார்க்கத்துக்கு போறதுக்கு யாருமே விரும்புறது இல்ல. இன்பம் இன்பம் இன்பம். அதுக்கு அடுத்து துன்பம் வந்தா துன்பம் துன்பம் துன்பம். இதை தாண்டி அமைதின்னு ஒண்ணு இருக்குது. அதை தாண்டி பேரின்பம்னு ஒண்ணு இருக்குது, பேரமைதின்னு ஒண்ணு இருக்குது. அதுக்கு அவங்க போறதுக்கு விருப்பம் இல்லை. இதுக்கு ஒரே காரணம் என்ன தெரியுங்களா? அஞ்ஞானம், அஞ்ஞான வாழ்க்கை. கிருஷ்ணர் அதான் சொல்றாரு. கிருஷ்ணா, அதாவது பீஷ்மர் கேக்குறாரு, ஐயா கிருஷ்ணா எனக்கு எல்லாமே தெரியும், என்னை வந்துட்டு மிஞ்சுறதுக்கு ஆளே கிடையாது, பீஷ்மரை யாராலையும் தோக்கடிக்கவே முடியாதுங்க. அதனாலதான் துரியோதனனுக்கு அவ்வளோ ஒரு இது என்ன சொல்றது, அந்த ஈகோ வந்தது காரணமே பீஷ்மர் தான். பீஷ்மர் கூட இருக்கிறாருங்கிற தைரியம். ஏன்னா பீஷ்மரை மீறி துரியோதனன் அடிக்க முடியாதுல்ல. அப்ப என்ன காரணம், எங்கிட்ட என்ன குறை கிருஷ்ணா, என்னுடைய வாழ்க்கையில என்ன குறை அப்படின்னு கேக்குறாரு. பிதாமகரே, நீங்கள் வாழ்ந்த வாழ்க்கை அஞ்ஞான வாழ்க்கை, அது ஒன்றுதான் உங்களிடம் குறை அப்படின்னாரு கிருஷ்ணர். அஞ்ஞான வாழ்க்கை, நீங்கள் அஞ்ஞானத்தை தாண்டி விஞ்ஞானத்துக்கோ மெய்ஞானத்துக்கோ வரவில்லை அப்படின்ட்டாரு. இன்னைக்கு மனிதர்கள் அஞ்ஞான வாழ்க்கை தான் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. பீஷ்மருக்கே அந்த நிலைமைனா நாமெல்லாம் ஏமாத்துறோம் ஐயா. அந்த அஞ்ஞானங்கிறது சிம்பிளா சொல்லுங்க ஐயா, டெஃபினேஷன் அஞ்ஞானத்துக்கு. அஞ்ஞானம்னா புலன் கவர்ச்சி. ஓகே ஓகே, சரிங்க. போதும், நல்ல பாட்டு கேட்டா போதும், ஆமாங்க, நல்ல படம் பார்த்தா போதும். அதை தாண்டி அடுத்தது விஞ்ஞானம், அடுத்த வாழ்க்கை. அன்னமய கோஷம் பிராணமய கோஷத்துலதான் இருக்கிறோம். மனோமய கோஷம், பிராணமய கோஷம், விஞ்ஞானமய கோஷம், ஆனந்தமய கோஷம், 5 லேயர் இருக்குங்க. நம்ம முதல் லேயர்ல தான் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். சாப்பாடு நோக்கி தானே எல்லாம் போயிட்டு இருக்கிறாங்க. அந்த சாப்பாடு எப்படி வந்ததுன்னு யாராவது ஆராய்ச்சி பண்றாங்களோ? இல்ல. அதே வந்து வீணடிச்சுட்டு தான் இருங்க. ஃபாஸ்ட் ஃபுட்னாக்கா வண்டி போய் நிக்குது. அதை எப்படி அதை தாண்டி வரணும், மெய்ஞானத்துக்கு வரணும். கரெக்டுங்க. பயிற்சி பண்ணணும், ஆராய்ச்சி பண்ணணும். பயிற்சி, ஆராய்ச்சி. சிறப்புங்க ஐயா. புரிஞ்சிருச்சுங்களா? நல்லது ஐயா, நன்றி. நல்லதுங்க ஐயா, நன்றிங்க ஐயா. சிறப்புங்க ஐயா. திரும்பி இதே மாதிரி உரைகள் நிறைய கொண்டு வாங்க ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. நல்லது, கண்டிப்பா. நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். மிக்க நன்றிங்கய்யா. அடுத்த அன்பராக அமுதா, உங்களுக்கு அன்மிட் கொடுத்தாச்சுமா, நீங்க பேசலாம்.
வாழ்க ஐயா. திருநெல்வேலியிலிருந்து பேசுறேன். வாழ்க ஐயா. வாழ்க வளமுடன். ஆமா, நல்லா இருந்தது. தங்கள் குரல் நல்லா இருந்தது. வாழ்க ஐயா. அம்மா எனக்கு புக்கு ஒண்ணு கொடுப்பாங்க. வியாழக்கிழமை தோறும் கந்தகுரு கவசம் படிக்கிட்டு கொடுப்பாங்க. அந்த அப்படியா? ரேடியோல ஓடி. சூப்பர். ஆமா, அம்மா கொடுத்துருக்காங்க, எங்க அம்மா. அது படிக்க படிக்க நான் ரேடியோ 6 மணிக்கு ஆரம்பிச்சிட்டு கரெக்டா 20 நிமிஷம் ஓடும். அந்த பாட்டு படிக்க படிக்க எனக்கும் அது நல்ல பதிவாயிட்டே இருக்கு. நல்ல நீங்க சொல்ல சொல்ல எனக்கு அது ரொம்ப ரீகால் ஆன போல இருந்தது ஐயா. அப்படியா? சூப்பர் சூப்பர், ஆமா ஆமா. வாழ்த்துக்கள். வெள்ளிக்கிழமையான மகா மகிஷாசுரமர்த்தினி, அது வியாழக்கிழமையான கந்தகுரு கவசம். நல்லது நல்லது, ரொம்ப சிறப்பு. ஆமா. எப்படின்னா அன்புக்கு ஏத்த போல, பேருக்கு ஏத்த போல நிறைய பேர் அன்பா இருக்காங்க ஐயா. நிறைய பேர் பேருக்கு ஏத்த போல அதுக்கு ஏத்த போல இருக்காங்க. ஒரு ரொம்ப மாற்றம் தெரியுது இல்ல? ஆமா ஐயா. ஆனா ரொம்ப அட்டாச்சா இருக்க கூடாதுல்ல ஐயா, அதுவும் ஒண்ணு என்னுடைய கேள்வி. ஆமா ஆமா, அதாவது ரொம்ப அட்டாச்சாக இருக்க கூடாதுங்க. ம், ம். டிட்டாச்டு அட்டாச்மெண்ட். ஆமா, எப்படி? டிட்டாச்டு அட்டாச்மெண்ட் இருக்கணும், ஆனா இருக்க கூடாது. ஆமா, சரியா, சரி. அப்படி இருக்கணும். இந்த உலக வாழ்க்கைய நம்ம தொட்டு தொடாமலும் விட்டு விடாமலும். சரியா, சரி. அப்படி இருக்கணும். ஓகேங்களா? சரி, அதான். நன்றி ஐயா. எனக்கு அது ஒண்ணு, விழிவடைந்த விழிப்பு நிலை, அதுக்கு ஒரு காரணம் சொல்லணுமா ஐயா? விளைவறிந்த விழிப்பு நிலை. ஆமா, விளைவறிந்த விழிப்பு. அது ஒத்து போகுமா ஐயா? அந்த நல்லா நல்லா, அதாவது ஒரு செயல் செய்யறதுக்கு முன்னாடியே அந்த செயலினுடைய விளைவை நீங்க யோசனை பண்ணுங்க. ஆமா. இப்ப நீங்க ஒரு இடம் வாங்கணும், வீடு கட்டணும் அப்படின்னு நினைச்சிருந்தீங்கன்னா, வீடு கட்டினா என்ன நடக்கும் அப்படின்னு ஒண்ணு யோசனை பண்ணுங்க. வீடு கட்டுறதுக்கு இப்போ ஒரு 25 லட்சம் ரூபாய் இல்லாம வீடு கட்ட முடியாது. 25 லட்சம் ரூபாய்க்கு உங்களுக்கு இன்கம் இருக்கான்னு பாத்துக்கிடுங்க. இன்கம் இருக்கு அப்படின்னா நீங்க எக்ஸிக்யூட் பண்ணலாம். வீடு கண்டிப்பா வேணும் எல்லாருக்கும். சரி, கண்டிப்பா. இல்லங்க, எனக்கே நானே வாடகை கொடுத்துட்டு இருக்கிறேன், எனக்கு 50 லட்சம் 60 லட்சத்துல நான் இப்ப வாங்க முடியாது அப்படிங்கும் போது கொஞ்சம் நம்ம அந்த ஆசையை தள்ளி போட்டுக்க வேண்டியதுதான். ஆனா வீடு கட்டி ஆகணும். ஆமா, ஓகேங்களா? அதுக்குள்ள அந்த இதை கொடுத்துருவாரு, இறைநிலை கொடுக்கும் உங்களுக்கு. கண்டிப்பா. அதுபடிதான் நான் வந்துட்டு இருக்கேன். உங்க ஜீன்ல இருக்க உங்க குழந்தைகள் மூலமாக கண்டிப்பா நிறைவேறும் அதெல்லாம். ஆமா, அதுபடி நடந்து வந்துட்டே இருக்குயா. நன்றியா. விரைநிலைக்கு அது ஏத்த மாதிரி கொடுத்துட்டு தான் இருக்கியா. நன்றி. நிச்சயமா நிச்சயமா. நன்றியா. வாழ்க வளமுடன்மா. மிக்க நன்றி. அடுத்த அன்பராக விவோ, உங்களுக்கு அட்மிட் கொடுத்தாச்சு, நீங்க பேசலாம், பேர் சொல்லிட்டு. வாழ்க வளமுடன்ங்க. வாழ்க வளமுடன்மா. நான் கும்பகோணத்துல இருந்து விஜயலட்சுமி பேசுறேன். நல்லதுமா, வாழ்க வளமுடன். உங்க ஸ்பீச் இன்னைக்கு அருமையா இருந்துச்சுங்க. நிறைய விஷயங்கள் இதுல கத்துக்கிட்டோம். எனக்கு என்னன்னா, இந்த ரொம்ப எதிர்பார்க்க கூடாது, ஆசைப்படக்கூடாதுன்றோம். ஆனா ஒரு பழமொழி இருக்கு, கனவு காணுங்கள். அப்துல் கலாம் ஐயா சொல்றாருல்ல, கனவு காணுங்கள். அப்ப நம்ம ஆசை தானங்க, அது பேராசை தானங்க. கனவு காணுங்கள் அப்படின்ற அந்த இதே அந்த பேராசை அது மாதிரி தானங்க. அது அப்ப நினைக்கிறது தப்பாங்க? அது நினைக்கிறது தப்பே கிடையாதுங்க. வாய்ப்பு இருந்தாக்க நம்ம நினைக்க வேண்டியதுதான் எல்லாத்தையும். நம்ம இப்ப சிங்கப்பூர் போகணும்னு நினைக்கிறது தப்பே கிடையாது. வாய்ப்பை ஏற்படுத்திக்கிட வேண்டியது. சுத்தி பார்க்கணும். இப்ப அயோத்தியில அழகா ராமர் கோயில் கட்டியிருக்கிறாங்க. காசியில அழகா அற்புதமா நடந்துட்டு இருக்குது. காவேரி எல்லாம் சும்மா, கங்கை எல்லாம் பிரமாதமா இருக்குதாமா. இப்ப விஞ்சி வேற போட போறாரு. இதுல என்ன, அந்த காசியில வாரணாசியில இப்ப விஞ்ச் எல்லாம் போட போறாங்க. அப்படிங்களா? அதே மாதிரி கைலாஸ்னு ஒரு ஊர் இருக்கு பாருங்க, கைலாஸ் மானசரோவர். ஆமா, அங்கேயே விஞ்சு போட போறாங்க. இப்ப 1 மணி நேரத்துக்கு 1800 பேர் கூட்டிட்டு போற மாதிரி எத்தனையோ கோடி ரூபாய், 4000 கோடியோ இதுலயோ போடுறாங்க இப்ப அதானி குரூப். இதெல்லாம் போட்டாச்சுன்னா நம்ம எல்லாம் போகணுங்க. கண்டிப்பா அங்க எல்லாம் போகணும். அதெல்லாம் ஆசை கண்டிப்பா வேணும். ஓகேங்களா? அதனால எந்த ஆசையுமே இல்லாம நிராசையா அப்படியே இருந்துனே இருக்க கூடாது. நம்ம ஒரு பேராசிரியர் ஆகணும், நம்ம ஜூம்ல பேசணும், நம்ம மேடையில பேசணும், வேதாத்திரிய கருத்துக்களை நம்ம கொண்டு போகணும். இதெல்லாம் நமக்கு ஆசைதான். ஓகேங்க. நான் 45 வயசுல போய் பிஹெச்டில சேர்ந்தேங்க. எல்லாம் கேட்டாங்க, இந்த வயசுல போய் சேர்ந்து என்னையா பண்ண போற, 45 வயசு ஆகி போச்சுயா அப்படின்னு சொல்லிட்டு. இருந்தாலும் ஒரு ஆசை. ஆமா, எப்படியாவது நம்ம இதை கத்துக்கணும். மீட்டிங் போட்டாங்க. அதுல பாத்தீங்கன்னா ஒரு டீச்சர் ரிட்டையர் ஆனவங்க எம்ஓ பண்றாங்க. இப்ப
அப்புறம் பாருங்க. எனக்கு ஆச்சரியமா போயிட்டு என்னடா அது இந்த வயசுக்கு இவங்களே பண்ணும்போது நம்மளால ஏன் பண்ண முடியாது அப்படிதான் தோணுச்சு. சரிட்டு வெளியில வந்து சரி இத பத்தி போட்டு ஒருத்தவன்ட்ட கேட்டா படிச்சதுக்கே ஒண்ணும் வேலை கிடைக்கல, நீங்க மேற்கொண்டு படிச்சு என்னமா பண்ண போறீங்கன்ட்டாரு ஒரே வார்த்தை. இதுக்கப்புறம் ஐயோ நம்ம ஆசைப்பட்டது தப்பா கிடையாது. அது அது அந்த ஒரு எண்ணத்தை மாத்தணுங்க. நம்ம வந்து வேலைக்காக படிக்க கூடாதுங்க. கரெக்ட். படிக்கிறதுக்காக வேலையை நம்ம ஏற்படுத்திக்கணும். புரியுதுங்களா? வேலை இருக்குது. இதுல வந்து இல்ல நம்ம இதுல எம்எஸ்சி பண்ணிருந்தாலும் இதுலயே இன்னும் நிறைய நம்ம கத்துக்க வேண்டியது தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு. ஆமா, இதே நம்ம அடுத்தடுத்து படிச்சுக்கிட்டே இருக்கிறதுனால பிரயோஜனம் நான் இல்ல. வந்துட்டு இப்ப முனைவர் பட்டம் வாங்கினேன். இப்ப வேதாத்ரி மகர்ஷி காலேஜ்ல எனக்கு அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர் போஸ்டிங் கொடுத்துட்டாங்க. அங்க உள்ள பிள்ளைங்களுக்கு பிஎஸ்சி எம்எஸ்சி இவங்களுக்கெல்லாம் இப்ப கிளாஸ் எடுத்துட்டு இருக்கிறோம். வாய்ப்பு இறைநிலை கொடுக்குது இல்லையா? 45 வயசுல நான் போய் பிஹெச்டி பண்ணி என்னையா பண்ண போறேன் அப்படின்னு உட்கார்ந்து இருந்தேன்னு வைங்க. அப்ப பகவத்கீதையில தான் நான் பண்ணேன். பகவத்கீதையில வேதவியாசர் அவ்வளவு அழகா சொல்றாருங்க. பகவத்கீதைங்கிறது வேற ஒண்ணும் இல்ல, நம்ம மகர்ஷி கொடுக்கக்கூடிய பிரம்ம ஞானம். அந்த பிரம்ம ஞானம் தான் பகவத்கீதை. அங்க போய் படிச்ச உடனேதான் நமக்கு தெரியுது. இது இல்லைன்னு செவனேன்னு இனி என்ன நான் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி வீட்டுல உட்கார்ந்து இருந்தோம்னு வைங்க. நம்மள ஆலியார்ல தூம்ல கூப்பிட்டு பேச சொல்லுவாங்களோ? ஆமா. நமக்கு இந்த மாதிரி சிந்தனை செய்ய நமக்கு வருமோ அறிவு? ஆமா, வராது. நம்ம எம்மோ படிக்கிறோம், அது படிக்கிறோம், இது படிக்கிறோம், இதெல்லாம் நம்ம வேலைக்கு போறதுக்காக படிக்கலங்க. நம்மை நாம் உயர்த்தி கொள்கின்றோம். நம்முடைய அறிவை பட்டை தீட்டிக் கொள்கின்றோம். நம்மளுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்தி கொள்கின்றோம். இதுக்குதான் நம்ம படிக்கிறோம். நம்ம ஆன்மாவை தூய்மை செய்வதற்காக நாம் இந்த இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறோம். புரியுதுங்களா? இல்லைன்னா இன்னும் நம்ம படிக்காம இருந்தோம்னு இந்த 7 வருஷத்துல நானும் டிவியை பார்த்துக்கிட்டு அதை பேசிக்கணும் இதை பேசிக்கணும் இப்படிதான் இருந்திருப்போம். என்ன டயத்தை வீணாக்கிட்டு இருப்போம். பகவத்கீதையை பத்தி நமக்கு ஏதோ ஒரு இன்னைக்கு ஸ்லோகம் சொல்லுங்கன்னா ஸ்லோகம் தெரியும். எனக்கு எம்மா பண்ணோம்னா இது மூலியமா டைம் வந்து இதுல நிறைய நம்ம கத்துக்க முடியும். நிறைய கத்துக்கலாம். இருக்கிறவங்க என்ன சொல்லுவாங்க, உனக்கு ஏன் படிச்சு என்ன பண்ண போற, உனக்கு தேவையா இது? இப்படியேதான் இந்த நெகட்டிவ் பேச்சு. வாழ்ந்தாலும் ஏசும் தாழ்ந்தாலும் ஏசும் வையகம் இதுதானடா சொல்றாங்க இல்லையா? பிறருக்காக வாழக்கூடாது, நமக்காக நம்ம வாழணுங்க. we have to take decision. அவங்க அப்படிதான் சொல்லிட்டு எடுப்பாங்க. அதெல்லாம் இந்த காலத்துல வாங்கி அந்த காலத்துல போட்டு போயினே இருக்க வேண்டியதுதான். நம்ம மனசு என்ன சொல்லுது? we have to execute. அவ்வளவுதான். நமக்கு ஆற்றல் இருக்குதா, அறிவு இருக்குதா, பொருளாதாரம் இருக்குதா, நீங்க தடைய தாண்டி போங்க. அவ்வளவுதான். நீ அவர் சொல்லுவாரு இவர் சொல்லுவாரு, அவர் அப்படித்தாங்க சொல்லுவாரு, அவங்க அப்படித்தான் சொல்லுவாங்க. நல்லா இருந்தாலும் இப்படி இருக்காம இது பண்ணாலும் அப்படிதான். அதெல்லாம் நம்ம பார்க்கவே கூடாது, கேட்கவும் கூடாது. நல்லது நல்லது. இன்னும் நிறைய கொடுத்துக்கிட்டே இருக்கணும், நிறைய விஷயங்கள் இருக்கணும். கண்டிப்பா கண்டிப்பா. வாழ்க வளமுடன். வேதாந்திரியம் வளர்க வேதாந்திரியம். வாழ்க வளமுடன். நல்லது. வாழ்க வளமுடன்மா, மிக்க நன்றி. அடுத்த அன்பராக கீதாமா, உங்களுக்கு அன்மிட் கொடுத்தாச்சு, நீங்க பேசலாம். வாழ்க வளமுடன் அம்மா. நன்றி அம்மா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் அம்மா. பெங்களூர் இருந்து பேசுறேன் ஐயா. நான் இங்கிலீஷ்ல பண்ணேன், எம்எஸ்சி யோகா இது பண்ணேன். தமிழ்ல இப்போ பேசி கேட்டு கொஞ்சம் கொஞ்சம் பேசுறேன். என்னென்ன தப்பான ஷமிசிங்கோ. ரொம்ப நல்லா இருந்துச்சு ஐயா இந்த ஸ்பீச். நீங்க சொன்னீங்க இல்லையா, ரிலேஷன், ஃப்ரெண்ட்ஷிப், பார்ட்னர்ஷிப், அதெல்லாம் நாங்க ரொம்ப கேட்டிருக்கிறோம், எழுதிருக்கிறோம். ஆனா இன்னைக்கு அது கரெக்டா மீனிங் புரிஞ்சிச்சு. ஃபர்ஸ்ட் பார்ன் ஆகி அப்பா அம்மாக்கு நாங்க பசங்க வந்தா அது ரிலேஷன்ஷிப் ஆகும், பிரதர் சிஸ்டர். ஸ்கூலுக்கு போனா ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாம் வரும். அப்புறமா கல்யாணம் பார்ட்னர்ஷிப், அப்புறம் வேலையிலும் இருக்கு. சோ அதெல்லாம் நாங்க தாண்டி இன்னும் ரொம்ப இன்டர்ன்ஷிப், ஒர்க்ஷிப், ஸ்டேட்மென்ட்ஷிப் என்னென்ன இருக்கு, லார்ட்ஷிப் அதெல்லாம். ஆனா லாஸ்ட்ல வருஷமாவே நாங்க will become our purpose of life, attaining divinity வந்து கம்ப்ளீட் ஆகுதுன்னு இன்னைக்கே எனக்கு புரிஞ்சிச்சு ஐயா. ரொம்ப நல்லா இருந்துச்சு.
வெரி குட். அதே மாதிரி இப்போ பார்த்தா பாருங்க, வார்ல எல்லாம் எவ்வளோ எல்லாம் ப்ராப்ளம் ஆயின்னு இருக்கு. அதான் ஒரு அறிவு எல்லாம் அது பேட் ரீதியா அதெல்லாம் யூஸ் பண்ணிட்டு வெப்பன்ஸ் எல்லாம் பண்றாங்கோ. அதே மாதிரியே அறிவெல்லாம் யூஸ் பண்ணிட்டு இப்போ பாருங்க, கான்கிரீட் அதெல்லாம் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் எல்லாம் ரொம்ப சேலஞ்சிங் இருந்துச்சு. இப்போ பார்த்தா ரொம்ப ரெடிமேட் எல்லா ஐட்டம்ஸ், சிமெண்ட் எல்லாம் வரும், அதுக்கு பைப்பு, அதுல மேலே எவ்வளவு மேலே போனாவும் அது ஈஸியா பண்ணிடுவாங்க. அதெல்லாம் அறிவெல்லாம் நல்லா யூஸும் பண்றாங்க. அதே மாதிரியே கண்டினியூ ஆகணும். சோ இது ஒரு எக்ஸாம்பிள். என்னன்னா, எங்க வீட்டுக்கிட்ட ஒரு ஸ்கூல் இருக்கையா, இப்போ அங்கே ரொம்ப பேரு இந்த ஹாட் சன்ல வேலை பண்ணின்னு இருக்கிறாங்க. நாங்க நினைப்போம் அவருக்கு காசு கொடுத்தா அவர் பண்றாங்கன்னுட்டு. ஆனா எனக்கு எப்படி புரிஞ்சிச்சுன்னா, அவரது ஸ்டூடெண்ட்ஸ் எவ்வளவு வந்து படிக்கிறாங்க, அவரது எவ்வளவு டியூஸ் இருக்கோ இல்லையா, அவரது எல்லாம் ஹார்ட் ஒர்க் அதெல்லாம் பண்ணா அது டியூஸ் டு த சொசைட்டி ஆல் டியூட்டிஸ் சொல்றோம் இல்லையா நாங்க வேதாத்ரி மகர்ஷியில. சோ அப்படி அவருக்கு ரொம்ப ரிலேஷன்ஷிப், அது கனெக்ஷன் இருக்கோ. சோ அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் நல்லா வேதாத்ரி மகர்ஷி கான்செப்ட்ல வந்து நல்லா படிச்சா அப்போ அவருக்கு வேறவருக்கும் ஹெல்ப் பண்ணலான்னு அப்படி தோணுதையா. அது கரெக்டா? அதுக்கு தான் கேட்கலான்னுட்டு சொன்னேன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. அதாவது உங்களுடைய கேள்வி இன்னும் கொஞ்சம் ஷார்ட்டா கேளுங்கம்மா. அதே ஐயா, இப்போ ரொம்ப இப்போ வேலையெல்லாம் பண்றாங்க இல்லையா, இப்போ ஸ்கூல் கன்ஸ்ட்ரக்ஷன் லேபரர்ஸ் எல்லாம் பண்றாங்க. ஆனா அவரு வந்து அந்த அது பண்ணிட்டு போயிடுவாங்க. பாவம் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க அவங்க. ஸ்டூடெண்ட்ஸ் யார் அங்கே அந்த ஸ்கூல்ல படிக்கிறாங்கோ அவருக்கு அதெல்லாம் கிராட்டிடியூட் இருக்கணும் இல்லையா ஐயா. அது எவ்வளவு படிச்சாவும் நாங்க அதெல்லாம் நாங்க மைண்ட்ல எடுக்க மாட்டோம். யாரு வீடு கட்டுறாங்கோ, யாரு எங்களுக்கு ஸ்கூல்ல இருந்து யாரு டேக் கேர் பண்றாங்க, அதெல்லாம் நாங்க நினைக்கவே மாட்டோங்க. அதுக்கு தான் நாங்க அவருக்கு ஹெல்ப் பண்றதுக்கு முடியாது. அதுக்கு தான் வேறவருக்கு நாங்க ஹெல்ப் பண்ணா அது டியூஸ் டு த சொசைட்டி கம்ப்ளீட் ஆகுது. அப்படி கரெக்டா ஐயா? கண்டிப்பா கண்டிப்பா. அதாவது இப்ப நம்முடைய உதவிய சமுதாயத்துக்கு, சொசைட்டிக்கு செய்யும்போது ஏதாவது ஒரு வகையில அந்த வேலை செய்தவங்களுக்கு அந்த பிரதி உபகாரம் போய் சேர்ந்துருங்க. டைரக்டா இப்ப நமக்கு உணவு கொடுக்குறாங்க அப்படின்னு வைங்களேன், நமக்கு வந்துட்டு இப்ப சாப்பாடு கொடுக்குறாங்க. சாப்பாடு கொடுக்கறதுக்கு எங்கேயோ ஒருத்தர் நெல் போட்டு அரிசி போட்டு அதை கொண்டு வீட்டுல கொண்டு நமக்கு சமையல் பண்ணி கொடுக்குறாங்க. அந்த நெல்லு கொடுத்த விவசாயிக்கு தான் நம்ம கொண்டு போய் கொடுக்கணும்னா அவரை நம்ம தேடி பிடிக்க முடியாது. அவர் எங்க இருக்கிறாரு நமக்கு தெரியாது. ரைட்டுங்களா? இது நமக்கு எது கொடுக்குது? சமுதாயம் கொடுக்குது. ஏதோ ஒரு ரூபத்துல நமக்கு சமுதாயம் கொடுக்குது. அதே மாதிரி நம்ம அந்த சமுதாயத்துக்கு இந்த கடனை, அதுதான் கடன் கூட்டல் மை கடமை, டியூ டு த சொசைட்டி இஸ் டியூட்டி. அதை நம்மனால முடிஞ்ச அளவு நம்ம எந்த இடத்துல இருக்கிறோமோ அந்த இடத்துல இருப்பவர்களுக்கு நாம் உதவியை செய்யும் போது சமுதாயம் பலன் பெறும். சமுதாயத்தில் உள்ள அத்தனை மக்களும் பலன் பெறுவார்கள். இதே போல அந்த விவசாயிக்கு கடமை செய்யறதுக்கு அங்க யாராவது ஒருத்தர் இருப்பாங்க, அதை பிரபஞ்சம் நியமிக்கும். ரைட்டுங்களா? அது போலதான் நம்முடைய கடமை இந்த சமுதாயத்திற்கு தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கணுங்க. அது போலதான் நம்முடைய சோல் பியூரிஃபை ஆகுதுன்னு சொல்றாங்க மகான்கள். என் கடன் பணி செய்து கிடப்பதே, கடமையை செய் பலனை எதிர்பார்க்காதே அப்படின்னு சொல்லுவாங்க. நல்லதுமா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. நன்றி ஐயா. ஆன்சர் நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா. மிக்க நன்றி. அடுத்த அன்பராக சாம்சங் எஸ்எம், உங்க பேர் சொல்லிட்டு பேசலாம். உங்களுக்கு அட்மிட் கொடுத்தாச்சு. சாம்சங் எஸ்எம்இ. ஹலோ, வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. நான் பெரம்பூர் கஜலட்சுமி பேசுறேங்க ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. ரொம்ப என்ன இந்த அன்புன்ற இதுக்கு எவ்வளோ கேள்வி பதில் எவ்வளவு சிறப்பா இருக்குங்க ஐயா. பிரமிப்பா இருக்குது ஐயா. வேதாத்திரத்துல வந்த பிற்பாடு எல்லா கேள்விக்கும் அப்போ பகவத்கீதை, ராமன் எல்லாம் படிச்சு இருந்தாலும் அந்த அளவுக்கு எல்லாம் படிக்கல ஐயா. புரியுதல் இருந்தாலும் இதுல வந்ததுதான் எல்லா புரிதலுக்கும் விடை கிடைக்குது. நம்ம சுவாமிஜி ரொம்ப அப்படியே எல்லாத்துக்கும் விடை இருக்குது. அதுவும் புரியுற அளவுக்கு இவ்வளோ மகரிஷி புதையலையா நமக்கு கிடைச்ச ஒரு புதையலையா அவரு. அந்த புதையில நீங்க வெளிக்கொண்டு வந்திருக்குது மிக மிக சிறப்புங்க ஐயா. ஒவ்வொரு பேராசிரியர்களும்
அது நிச்சயமா நிச்சயம். ஆமாங்க ஐயா. அதுவும் இல்லாம ஒரு சகோதரி அம்மா சொன்னாங்க, உங்களுடைய அந்த பேச்செல்லாம் அந்த சிறப்புக்கெல்லாம் ஒரு தொகுப்பா ஒவ்வொரு ஆசிரியரதும் போட்டா ரொம்ப நல்லா இருக்குங்க ஐயா. நல்ல எங்களுடைய நல்ல கருத்து ஐடியா, ஐயா. நல்ல ஐடியா. ஆமா, ஆமா. அது ரொம்ப எதிர்பார்க்கிறேன். அதுவும் இல்லாத நான் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி உங்க ஸ்பீச்ல இந்த 108ன்னு ஒரு அதுக்கு ஒரு அர்த்தம் சொன்னீங்க ஐயா. நான் எழுதி கூட வச்சேன், மிஸ் பண்ணிட்டேன். அது என்னன்னு கொஞ்சம் விளக்கி சொல்ல முடியுமா ஐயா? அதாவது 108ங்கிறது நம்ம ஸ்கை யோகா யூடியூப்ல இப்ப போட்டாலும் வருங்க. பிரம்ம நிலை விளக்கம். ஆஹா, 108 பிரம்ம நிலை. 108னா பிரம்ம நிலை விளக்கம். 108னா 108. 1 திங், 0 ஃபார் நத்திங், 8 ஃபார் எவ்ரி திங். 1 திங், நத்திங், எவ்ரி திங். 1 திங்னா இறைவன் ஒன்றுதான். அந்த இறைவன் எப்படி இருக்காரு? நத்திங், ஒண்ணும் இல்லாம இருக்கிறாரு. இறைநிலையில என்ன இருக்கு? சுத்த வெளியில ஒண்ணும் இல்ல. ஆனா அந்த ஒண்ணுமில்லாத அந்த ஒன்றுமில்லாத ஒன்று எப்படி இருக்குது? எவ்ரி திங், எல்லாமே இருக்குது. எப்படி இருக்கு? அடக்கமாக இருக்கின்றது. அதான் 8. ஓ, அதுதான் அர்த்தங்களா? ஓகே ஓகே ஐயா. அதுக்கு நீங்க இந்த இதுவெல்லாம் மண்டலம் அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் சொன்னீங்க ஐயா. அது ஒரு ஞாபகம் மெமரி இருக்குது. நீங்க தான் சொன்னீங்க அந்த யூடியூப்ல. இதெல்லாம் சேர்த்துதான் அந்த 108ன்னு கணக்கு பண்ணிருக்காங்க அப்படின்னு ஒரு தரம். விஞ்ஞானத்துல எனக்கு அது கொஞ்சம் இப்ப நீங்க சொன்னது இப்ப எனக்கு தெரியல, நான் கேட்டது இல்ல. அதுக்கு முன்னாடி அந்த 108 வந்து பிரிச்சு பிரிச்சு கரெக்டா கொண்டு வந்தீங்க. இதுதான் 108க்கு அந்த ஒரு லெவல்ல சொல்றாங்கன்னு. அது என்னன்னு தெரியலைங்கய்யா. முடிந்தா எப்பயாச்சும் ஒரு 108க்கு நிறைய விஷயங்கள் சொல்லிடுறோம். முடிஞ்சா நம்ம நெக்ஸ்ட் இன்னொரு தடவை அந்த 108 பத்தின விளக்கம் நான் சொல்றேன். சொல்லுங்க ஐயா, சொல்லுங்க. போனீங்கன்னா பவர் பாயிண்டோட இருக்குது யூடியூப்ல. நம்ம ஸ்கை யோகா யூடியூப்ல வரும். அப்படிங்களா? சரிங்க ஐயா, நான் போடுறேன், போட்டு பாக்குறேன் ஐயா. அதுல ரெக்கார்டு அதுல இருக்குது, அதுல பாத்தீங்க நல்லது. சரிங்க ஐயா, சரி. மிக்க நன்றி ஐயா, மிக்க நன்றி. உங்களுடைய சிறப்பு தொண்டுகள் மேன்மேலும் தொடர்ந்து நடைபெற, மக்கள் எல்லாம் உங்கள் மூலமா பயனடைய, இறைவனும் குருவரனும் சுக்குமமா இருந்து உங்களை வழி நடத்தின ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. நன்றி ஐயா. வாழ்க்கைக்கு நன்றி ஐயா. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். மிக்க நன்றி. மீண்டும் அமுதா அம்மா ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்காங்க. உங்களுக்கு அட்மிட் கொடுத்தாச்சுமா? ஒண்ணும் இல்லையா. எந்த ஊரு கேட்கதான் நீங்க? வேற ஒண்ணும் இல்லை. யாருமா? நீங்க எந்த ஊரு கேட்கதான் வீரப்பன். என்னுடைய சொந்த ஊரு காரைக்குடிமா, இருக்கிறது சென்னை. வெரி குட் சார், சூப்பர் சார். வாழ்க வளமுடன். நன்றி. வாழ்க வளமுடன். நன்றி ஐயா. வாழ்க வளமுடன்மா ஐயா. நிறைவு பண்ணிக்கலாங்களா? நிறைவு பண்ணிக்கலாமா? அதுக்கு முன்னாடி ஒரு இந்த வேதாத்திரிய பாடல் மட்டும் ஒருத்தர் கேட்டாங்கம்மா. ஒரு பாடல் மட்டும் பாடிடலாங்களா? பாடுங்கய்யா, பாடுங்கய்யா. நல்லது. வேதாத்திரிய பாடல்ல மகர்ஷி அவர்கள் கிட்டத்தட்ட 1800 கவிதைகள் கொடுத்திருக்கிறாங்க. இதுல மிக முக்கியமான கவிதை வேதாத்திரியம் அப்படிங்கிறது ஒரு 14 பாயிண்ட்ஸுங்க. இதை வந்துட்டு முன்னாடி நாங்கெல்லாம் தியானம் பண்ணும்போது தவம் முடிஞ்ச உடனே இந்த பாட்டெல்லாம் பாடுவோம். ஐந்தொழுக்க பண்பாடு, வேதாத்திரிய பாடல், அதுக்கப்புறம் தான் உலக நலவேட்பு, ஏரி குளம் மலை வாழ்த்தெல்லாம் பாடுவோம். அப்புறம் ரொம்ப டைம் ஆகுறதுனால இதெல்லாம் நிறுத்திட்டு மலை வாழ்த்தோட நிறுத்திக்கிட்டாங்க உலக நலவேட்போட. இந்த பாட்டையும் முடிஞ்சா நீங்க பாடுங்க. ரொம்ப அற்புதமான 14 திட்டங்களை உள்ளடக்கிய பாடல். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன், வாழ்க வேதாத்திரியம், போரில்லா நல்லுலகம், பொருள் துறையில் சமநீதி, நேர்மையான நீதிமுறை, நிலவுலகு கோராட்சி, சீர் செய்த பண்பாடு, சிந்தனையோர் வழிவாழ்வு, சிறப்புணர்ந்த பெண்மதிப்பு, தெய்வ நீதி வழிவாழ்தல், தேர் திருவிழா தவிர்த்தல், சிறுவர்கட்கே விளையாட்டு, செயல் விளைவு உணர்கல்வி, சீர்காந்த நிலை விளக்கம், பார் முழுதும் உணவு நீர் பொதுவாக்கல், பல மதங்கள் பல கடவுள், பழக்கம் ஒழித்து உண்மையொன்றே தேர்ந்தெடுதல், வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்,
வாழ்க வேதாத்ரியம். நன்றி அம்மா. வாழ்க வளமுடன். அனைவருக்கும் வாழ்த்துக்கள். வாழ்க வாழ்க வளமுடன் யா. மிகவும் சிறப்பியா. வாழ்க வளமுடன். நம் கடமை அறவாழ்வின் நாட்டற்கு